World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம வந்து விடுபடலாம். இந்த பஞ்சபூத தத்துவம் எப்படி வந்து இதுல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. நடுவில் வந்து ஆகாயம், சுத்தியில வந்து வாயு, நீர், நெருப்பு, நிலம் இருக்குன்னு சொல்லுது. அப்புறம் வந்து நடுவுல இந்த ஆகாயத்துல வந்து நம்ம வந்து யூஸ்வலா வந்து ஊர்ல பார்க்கும்போது கோவில் இருக்கும். ஆனா வந்து அது வீட்டுக்குள்ள நம்ம அந்த மாதிரி நடுவுல ஒரு சாமி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. திருச்செந்தூருக்கு எப்படி வழிபடணும்? திங்கள், வியாழன், பௌர்ணமி அன்று போனா நல்லது. அது போனாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மத்த நாள்ல நான் கிளம்பி போறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்பா இருக்காது. இப்ப நிறைய பேர் இப்ப டக்குன்னு எடுத்தாவே எல்லாரும் நிறைய பாருங்க, திருச்செந்தூர் பயணம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக சொல்றேன். ஓகே, மிளகு சாப்பிட்றது விட்டீங்க சார்? இது பரிகாரத்துக்கு செல்லும் போது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடாது, எலுமிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது, ரசம், புளிசோறு, கட்டு சோறு சாப்பிடக்கூடாது. அப்புறம் மிளகு சாப்பிட்டு கோயிலுக்கு போனா கர்மா போகும். மிளகுங்கிறது சூரியன். ஆமா, நன்றிங்க. ஓகேங்க, நன்றி சார். சார் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். 5 minutes பேசலாம், அதுக்கப்புறம் உள்ள போய்க்கலாம். சார் ஒரு டவுட் சார். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நம்ம சூழ்நிலை வாஸ்துல அந்த இடம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்து அந்த பூமியை தோண்டி தண்ணி ஊத்தி ஓகே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அது வாங்குறோம் இல்லைங்க சார். வாங்கி வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் தோண்டும் போது தண்ணியா வந்துட்டு இருக்குது. அதை மோட்டர் வச்சு வெளியே எடுத்துட்டு நம்ம பேஸ்மெண்ட் கட்டுறோம். அப்படி பேஸ்மெண்ட் கட்டினாலும் அது பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குங்களா? இந்த கீழே தண்ணியா வருது இல்லீங்களா, அந்த மாதிரி. அத பாப்போம் மேடம், அது பின்னாடி பாப்போம். அது எப்படி சரி பண்ணலாம், ஒரு சில விதிகள் இருக்கு, பாப்போம் மேடம். என்னன்னு பாப்போம். ஓகேங்க சார். ஓகே, எங்க பேஸ்மெண்ட் கட்டும்போது தண்ணி வருது? எந்த ஊர்ல இருக்கீங்க? இல்லைங்க சார், இந்த குழி தோன்றாங்க இல்லையா, பேஸ்மெண்ட் கட்டும்போது அந்த பில்லர் கட்டுறதுக்காண்டி தோண்டும் போது தண்ணியா வருது இல்லைங்க சார் சைட்ல வந்து. இல்லக்கா வருது மேடம், அதான் அவ்வளவு இதா வரும்போது எங்கன்னு கேக்குறேன், எந்த ஊர்ல இருந்து கேக்குறேன். இல்ல எனக்கு தோணுது சார், 2-3 பக்கம் தண்ணியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நான் அதனால நான் கேக்குறேன் சார். இதுக்கு சொல்றேன் பின்னாடி பா. ஓகேங்க சார். ஓகே சார் வணக்கம் சார். மேடம் வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ வீடு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 டைம் 5 டைமுக்கு மேல வந்து வீடு கட்டி அது பாதியில ஸ்டாப் ஆயிட்டே இருக்கு. கடைசியா மோல்டிங் போட்டு மத்த வேலைங்க செய்யாம அது அப்படியே ஸ்டாப் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? மேடம் அதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து இப்ப சாதாரணமா இப்ப பாருங்க, இப்ப அந்த பழங்காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு இந்த அளவுக்கு எல்லாம் பிளாட் எல்லாம் வந்து போட மாட்டாங்க. சும்மா அவங்க இந்த ஒரு இடம் பிடிக்குது அப்படின்னா வாங்கி வச்சிருவாங்க. அவங்க வந்து தெரியலாம் அந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு, பக்கத்துல எல்லாம் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளம் அப்படிங்கிறதாவது தெரியும். பக்கத்துல எப்படி இருக்கு, இது வந்து ஓரளவுக்கு செழிப்பான பூமியா இல்ல ஏதோ ஒரு வகையா வளருதா என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது விவசாய பூமியா அப்படிங்கிற மாதிரி கூட வந்து பார்ப்பாங்க. அப்ப இப்பெல்லாம் வந்து பாருங்க, அழகா புல்டோசர் வச்சு நிறைய வச்சிடறான். இப்ப அதை சுத்தி என்ன இருக்கு, எந்த மாதிரி இருக்கு, எல்லாத்தையுமே நிறைவிட்டோம்னா அங்க என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க வேற யாராவது கேட்கணும், இங்க என்ன இருந்துச்சு, முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டோம்னா பரவாயில்ல. அப்ப அந்த இதெல்லாம் வந்து இப்ப இந்த காலகட்டத்துல இருக்கு, மாறி இருக்கு. கால மாற்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. இப்ப அதனாலதானே ஏரி எல்லாமே பிளாட் பண்ணிடுறாங்க. இப்போ நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா? ஆமா சார். மலைகள்லயும் வந்து கட்டிடுறாங்க. அதுக்கெல்லாம் இதுதான் காரணம். சரிங்களா? நிறைய கால மாற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கோம். ஓகே, அதுக்கு பரிகாரம் இருக்கா சார்? இருக்கு மேடம், சொல்றேன். ஓகே சார். சரிங்களா? இப்ப பொதுவா வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு வாங்கக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு லேண்டா இருக்கு அப்படி வச்சுக்கலாம். அது தோட்டமா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு சாதாரணமா ஒரு லேண்டா இருந்தாலும் சரி, சரிங்களா? அது கரெக்டா வந்து சரி பண்ணாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிகள் அப்படிங்கறது வந்து இருக்கும். சரிங்க சார். சரிங்களா? இது உங்களுக்காக சொல்றேன், இதுக்கு அந்த பரிகாரம் எல்லாம் இருக்கு. முனிகள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஏதாவது ஒரு முனிகள் அந்த மாதிரி வந்து இருக்கும். அல்லது அங்க அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தோட்டத்தை அழிச்செல்லாம் இப்ப வந்து பிளாட் போட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து ஏதோ ஒரு
கோயில் தெய்வங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையா அந்த கருப்புசாமி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அல்லது கன்னிமார் தெய்வம், அந்த அவங்க ஊர்ல என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு தெய்வங்கள் அப்படிங்கறத வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கும்போது என்னன்னா அதுக்கு அந்த அதை வந்து ஒன்னும் அப்புறப்படுத்துவாங்க, அல்லது அப்புறப்படுத்தணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தெய்வமே வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த இடத்த வந்து விற்கிறதுக்கு விடாது, அல்லது வந்து அங்க ஏதாவது நீங்க போய் டச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியா ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது. ஓகே ஓகே சார். புரியுதுங்களா? அப்ப அதை நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அங்க எப்படி இருக்கு, என்ன தன்மையில இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அது வரலாறு எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வாங்கினீங்கன்னா நல்லது. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். அதுக்காக சொல்றேன். சாதாரணமா இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முனிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அண்டி இடத்துல முனி அண்டிச்சுன்னா அது வீடே கட்ட விடாது. அதுக்கெல்லாம் சில நிவர்த்திகள்லாம் இருக்கு, அதெல்லாம் கடைசியில சொல்றேன். ஆமா சார், அங்க வந்து முருக மரத்துல அதுல முனீஸ்வரன் இருந்ததா சொல்றாங்க சார். ஓகே, சரிங்களா? காரணம் புரியுது இல்லைங்களா? அதுக்கு பின்னாடியும் ஒரு பிளாட் இருக்கு சார். அது ஒரு பெரிய கல்யாண மண்டபமா ரெடி பண்ண அந்த பிளாட் வாங்குற யாருமே வந்து அதுல கை வச்சு அவங்க உயிரோட இருக்கிறது இல்லையா சார்? விடாது மேடம், அதுதான் விடாது. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே ஓகே, சரிங்களா? இங்க வந்து ஒரு கம்பெனி இருக்கு, சரிங்களா? ஒரு பெரிய கம்பெனி, பேர் சொல்ல விரும்பல. அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பராய சாமி இருக்கு. இப்ப எங்க ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். அந்த கருப்பராய சாமி வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. இந்த புல்டோசர்லாம் வந்துருச்சு. திருப்பி அங்க போய் நாளைக்கு வரலான்னு சொன்னாங்கன்னா அவங்க இறந்துடுறாங்க, அல்லது அங்கேயே வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க அந்த சாமி அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு தன்மை நடக்குது. அதாங்க, அதை போய் டச் பண்ணா மாட்டிக்கும். இதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தரும் வந்து பாத்துருக்காரு. சரி பாத்துக்கலாம், நம்மள என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அவரும் வந்து பார்த்தா அவருக்கு வந்து பாதிப்பு ஆயிடுச்சு, கை கால் எல்லாம் இழுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நடைமுறையில் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி தெய்வங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி நம்ம சாந்தி பண்ணணும் அப்படிங்கிறது சில வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. நடைமுறையில பார்த்ததுனாலதான் நான் வந்து சொல்ல முடியும். ஒரு சில தெய்வங்கள் எப்பவுமே இந்த கிராம தெய்வங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உக்ரமா இருக்கும். நீங்க அதை போய் ஏதாவது பண்ணணும், மாத்தணும், பிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது. அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார், வேற அதுக்கு வழிமுறை இருக்கு மேடம். அந்த மாதிரி கட்ட முடியாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு, அதை நம்ம சரி பண்ணி சார். அந்த மாதிரி ஒரு நம்ம இடத்துல அந்த மாதிரி ஒரு மரத்துல ஒரு சாமி வளர்ந்துருக்குங்க சார். அப்ப நம்ம அதை சேல் பண்ண முடியாதுதாங்க சார்? சேல் பண்ணும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மேடம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அதை விட்டுரும். ஏன்னா அந்த கல்லு வளர்ந்துட்டே வருதுங்க சார் அந்த தோட்டத்துல. அதாங்க, அது பாத்துக்கலாம். அதுக்கு நான் சில வழிமுறைகள் நான் சொல்றேன். சொல்லுவாங்க சார் அது. அதாங்க, நாங்க 15 வருஷம் ட்ரை பண்ணோம் சார். விற்கவும் முடியல, கட்டவும் முடியல, எதுவுமே முடியல. 5-6 டைம் ஆரம்பிச்சு அப்படி நிக்குது அது. இல்ல அது அந்த மாதிரி தான் மேடம் பண்ணோம். அதுக்கு நம்ம சில சாந்தி பூஜைகள் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விட்டுரும். இதுக்கு வந்து அந்த 2 தெய்வங்கள்லாம் இருக்கும். இப்ப 2 கோயில் இருக்கும். இப்ப அந்த ஒரு அந்த ஊரோட எல்லைகள் எல்லாம் வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 கோயில் இருக்கும். இந்த ஊரோட எல்லை ஒரு கோயில், அந்த ஊரோட எல்லை கோயில் அப்படிங்கிற மாதிரி 2 தெய்வங்கள் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் டச் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமா தான் பார்த்து வாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ன ரீதியா பார்த்துட்டு அந்த தெய்வம் வந்து கோபமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து வாங்கணும். ஓகே ஓகே சார். சரிங்களா? இப்ப அதுக்கு ரொம்ப உக்ரமான தெய்வமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. முனீஸ்வரன் எல்லாம் ரொம்ப உக்ரமா இருப்பாரு, கருப்புசாமி அப்படின்னா ரொம்ப ரொம்ப உக்ரமா இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கெடா வெட்டி பொங்க, ஒரு சில கருப்புசாமிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கெடா வெட்டி வந்து பொங்க வைப்பான். ஓகே சார். ஒரு சில பாரம்பரியமா இருக்கும், அல்லது ஒரு சிலது அந்த பலி போடாம இருப்பாங்க, அந்த மாதிரி கெடா வெட்டாம எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாந்தப்படுத்துறதுக்கு இந்த சைவ கருப்பு பண்றதுக்கு சில வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனாலதான் சொல்றது, ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில நீங்க வாங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயில் இருக்காது, அதெல்லாம் வேதை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பாப்போம், பின்னாடி பாப்போம். அது வந்து சார் அந்த வீட்டுல தூங்கும் போது மணி அடிக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மேடம். மணி அடிக்கிற சவுண்ட் கேட்கும், அந்த துடும் அடிக்கிற சவுண்ட் கேட்கும், ஏதோ ஒண்ணு வகையா உருட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த சாமியுடைய நடமாட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்கும். காலு ரொம்ப பூமியில வச்சா பூமி அதிர்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது சார். அங்க அந்த சுருட்டு பிடிக்கிற வாசனை எல்லாம் வரும், சுருட்டு அடிக்கிற வாசனை. இதை பெண் தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சலங்க சவுண்ட் எல்லாம் கேட்கும். பெண் தெய்வமா இருந்துச்சு அப்படின்னா சலங்க சவுண்ட் கேட்கும், கொலுசு எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கும். ஆண் தெய்வங்களா இருந்துச்சுன்னா அந்த துடுமடிக்கிற சவுண்டு, இந்த சுருட்டு குடிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வரும். நடைமுறையில வந்து நடைமுறையில இது பாக்குறது நடைமுறையில இருக்கு. நம்ம ஒரு சிலர் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக இது சொல்றது. அதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு, அது அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். வேற சார் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கும்.
சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து இந்த ஸ்கேனர் மாதிரிலாம் வச்சு வாஸ்துல யூஸ் ஆரா ஸ்கேனர். ஆரா ஸ்கேனர் அதுவே பிரிண்ட் எடுத்து கொடுத்துரும், அந்த மாதிரிலாம் பண்றாங்கல்ல சார், அது தேவைங்களா? அது கண்டிப்பா இருக்கணுமா? அது தேவையில்லை சார், கண்டிப்பா தேவையில்லை. அதுக்குதான் நம்ம இப்ப இந்த பிரசன முறை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப எப்பவுமே ஒரு பெரிய ஒரு கருவி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. இப்ப அவங்க ஒரு கருவி வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் 7 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கூட இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காசெல்லாம் எங்க இருந்து எடுப்பாங்க? வாடிக்கையாளர் மக்கள்கிட்ட இருந்தானே எடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கு. இப்ப சாதாரணமா பாருங்க, ஒரு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ, இப்ப லண்டன்ல ஏதோ ஒரு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புது ஒரு ஃபெசிலிட்டி வருது, அதை தூக்கி அதை இங்க அப்படியே இம்போர்ட் பண்ணிடுவாங்க. இம்போர்ட் பண்ணும்போது அந்த கருவி இங்க இருக்கு, அதிநவீன ஸ்கேன் வசதியுடன் அல்லது அதிநவீன லேசர் சிகிச்சையுடன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மக்களுக்கு வந்து அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வருமா வராதா? வரும் வரும் வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இப்ப வந்து அந்த ஆரா ஸ்கேனர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சரிங்களா? அது ஓகே, நம்ம முறையில வந்து அது தேவைப்படாது. சாதாரணமா நம்ம வந்து பெண்டிலத்தை வச்சு கூட நம்ம வந்து பார்க்க முடியும். சில பிரச்சனை முறைகள் எல்லாம் இருக்கு, நான் சொல்றேன் அது எப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி பாத்துக்கலாம். சப்போஸ் யாராவது ஜோதிடம் தெரியாதவங்க இருந்தா கூட அதுக்கு அந்த சில வழிமுறைகள் என்னன்னு சொல்றேன், நீங்க அந்த மாதிரி வந்து பாருங்க. சரிங்களா? நீங்க இந்த ஆரா ஸ்கேனர் பத்தி கேட்கறதுனால இன்னொரு விஷயங்கள் அப்படிங்கறத சொல்றேன். ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு கால மாற்றத்தினாலதான் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல ஒரு இடம் வாங்குறதுக்காக நீங்க பயணம் பண்ணீங்க அப்படின்னா, சார் மியூட் பண்ணுங்க. ஆரம்ப காலத்துல ஏதோ ஒரு இடம் வாங்குறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு உண்டான நிமித்தங்கள்லாம் பார்ப்பாங்க. சுத்தி வந்து எந்த மாதிரி இருக்கு, என்ன தன்மை இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நிமித்தங்களா வருது, சுப நிமித்தங்கள் வந்தா நல்லது, அசுபமான நிமித்தங்கள் வந்தா அந்த இடம் வாங்க போக மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட கடைபிடிச்சிருக்காங்க. இப்ப நவீனமயம் ஆக்கப்பட்டுருச்சு. சரிங்க, ஒரு அவசர யுகத்துல இருக்கிறதுனால இப்ப எல்லா வகையா நம்ம வந்து கொஞ்சம் அதெல்லாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதனால கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. சரிங்க. ஓகே சார். இப்போ நம்ம அவசியம் கிடையாது, நம்மளோட முறைக்கு அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து பயன்படுத்துறான். இப்ப நம்ம வகுப்பு தொடர்ந்து அப்படியே பரிகார வகுப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு அது போனாதான் செட் ஆகுமா, இல்ல அதுக்கு மட்டும் வந்தா ஓகேவா? இல்ல சார், கண்டிப்பா இந்த வகுப்பு நம்ம முறையில படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும். மத்த முறையில படிச்சீங்கன்னா, நீங்க வேற பக்கம் வாஸ்து படிச்சீங்க அப்படின்னா அந்த பரிகார செஷன் வரும் இல்லையா, அடுத்த வகுப்பா இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து புரியாது. சரிங்களா? அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். அப்புறம் ஏன்னா நம்ம ஒரு முறையில நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருப்போம், ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வேற ஏதோ ஒரு கிரகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருப்பான். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எங்கிட்ட இன்னைக்கு ஒரு சிலர் வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, சார் நாங்க படிக்கும் போது வந்து வாஸ்து படிச்சிருக்கோம், நம்ம வருஷம் முன்னாடி படிச்சோம், அதுல அந்த கிரகங்கள் எல்லாம் வந்து சொல்லப்படல அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்கள்லாம் வந்து ஒரு சில நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எல்லாருமே பிரபலமா பார்க்கப்படுற ஜாமக்கோல் பிரசனத்துல இருக்கு. 1901 வந்த புத்தகத்திலயும் இருக்கு, இப்போ வந்த பல புத்தகத்துல இருக்கு. கிரகங்களுடைய திக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து குரூப்ல பதிவு பண்றேன். அதனால இது புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஆரம்ப காலத்துல ஜாமக்கோல் பிரசனத்துல 8 கிரகங்கள் அப்படிங்கறத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 8 கிரகங்கள் பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையா? அதுல அந்த ராகு கேது பிரிக்கப்படாத காலத்துல 8 கிரகங்களா பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல 8 திசைகள் அப்படிங்கிறத பயன்படுத்தும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கு வந்து ஒவ்வொரு திக்குகள் அப்படிங்கறத வந்து கொடுத்து வச்சிருக்கான். குரூப்ல கூட நான் பதிவு பண்றேன், அது பாத்தீங்கன்னா தெரியும். அது அந்த பழைய நூல் 1901 வந்த நூல்ல எல்லாம் கூட இருக்கு. ஒரு சில நூல் புதிய நூல்ல கூட வந்து பதிவு பண்ணிருப்பான், கிரகங்களுடைய திக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திக்குன்னா திசைன்னு சொல்லியிருக்கா இல்லையா நேத்து? அதனால நீங்க பாத்துக்கலாம். ஓகே, நன்றி சார். வேற சார் வணக்கம் சார். சார் வணக்கம். அதான் சார், இப்ப வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் சொல்றேன் சார். மரத்தை பத்தி எல்லாம் இன்னைக்கு பாப்பேன் சார். மரம்லாம் என்ன இருக்கலாம், என்ன இருக்கக்கூடாது. ஓகேங்க சார், நன்றி. சார், இந்த மாதிரி கனவுகள் வர்றதுக்கும் வாஸ்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு மேடம், கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா. அதாவது கனவு மாறல, ஆனா இடங்கள் மட்டும் 3 விதமான இடங்கள்ல ஒரே கனவு வந்திருக்குன்னா அதுக்கு என்ன இருக்கா சார்? இருக்கு மேடம், சொல்றேன் சார். கனவுடைய தத்துவத்தை பத்தி கொஞ்சம் நீங்க கேட்டங்காட்டிக்கு சொல்றேன், கடைசியா சொல்றேன். கிளாஸ்ல கடைசியில கேளுங்க, கிளாஸ் முடியும் போது கேளுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சார், வீடு ஒருத்தர் பேர்ல இருக்கும், ஆனா வந்து அவரோட ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி தானே சார் வீடு அமையும்? கண்டிப்பா அமையும், அந்த மாதிரி தான் அமையும்.
இப்ப அந்த வந்து மாதிரி நம்ம வாஸ்துபடி சேஞ்ச் பண்ணாலும் வந்து ஜாதகத்துல மாறாது. சில மாறுதல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு திசாபுத்தி காலம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க போய் இடம் வாங்குனீங்கன்னா அந்த மோசமான இருக்கக்கூடிய அமைப்புல தான் நீங்க போய் வாங்குவீங்க. நீங்க ஒரு நல்ல திசாபுத்தி நடந்தீங்கன்னா நல்ல வகையான ஒரு அமைப்புல போய் நீங்க இடம் வாங்குவீங்க. உங்களுடைய அந்த திசாபுத்திக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. சரிங்களா? நான் அந்த ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னா, வாஸ்து குறையுள்ள ஒரு வீட்டுல இருந்தாலும் சரி, அல்லது அந்த ஒரு மனை நீங்க வாங்குனீங்கனாலும் சரி, புரியுதுங்களா? இப்ப அது அந்த மாதிரி சமயத்துல நீங்க வாங்கும்போது ஒரு வீடு அமைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வாசுக்குறையுள்ள வீட்டுல நீங்க வசிக்கும் போது நல்ல திசை இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த வரும் இல்லையா, அதன் மூலியமா வரக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஊர் விட்டு காலி பண்ணிருவீங்க, அல்லது ஒரு தொழில் நிமித்தமா வெளியே போயிருவீங்க, அல்லது வேற ஏதோ ஒரு வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப படிப்புக்காகவாது இடம் மாத்துறது அல்லது வேலைக்காக இடம் மாத்துறது இந்த மாதிரி மாறி போயிருவீங்க. இப்ப அந்த இடத்துல வேற யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா அந்த வாஸ்து ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட வேண்டியவங்க வருவாங்க. புரியுங்களா? இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மின்கம்பங்கள் இப்ப நிறைய இடத்துல வருதுங்க. மின்கம்பங்கள் இந்த டிரான்ஸ்பார்மர் எல்லாம் வருது இல்லையா, மின்கம்பங்கள் இந்த டிரான்ஸ்பார்மர் எல்லாம் வருது இல்லையா, ஆப்போசிட்ல வந்து வரும். இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரில இருந்து அது எப்ப பாதிக்கும் அப்படிங்கிற சில விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை பத்தி எல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எதிர்பாராத ஒரு விபத்து வாழ்க்கையே ஒரு முடக்கி போடுற ஒரு தன்மை அப்படிங்கறது கொடுக்கும். புரியுங்களா? அதுக்கு நீங்க சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்துக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு தக்க ஒரு பாதுகாப்போடு இருக்கணும்னா பரவாயில்ல. அதுங்க இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் சேஃப் ஆயிட்டீங்கன்னா போதும். அதன் மூலியமா வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. பெருசா உங்களை பாதிக்காது, அது உங்களை பெருசா டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. சரிங்களா? அதுக்காக தான் சொல்லப்படுது. இப்போ நம்ம வந்து ஃபிளாட்ஸ்ல இருக்கும்போது வந்து சார் மியூட் பண்ணுங்க சார். மேக்ஸிமம் வந்து எந்த திசையில ராசிப்படி அந்த திசை வீடு கட்டணும் அந்த மாதிரி தான் நிறைய சொல்றேன் சார். அதெல்லாம் பின்னாடி பாப்பேன் சார், பின்னாடி பாப்பேன். அதாவது எடுத்ததுக்குள்ள கேளுங்க. நான் கண்டிப்பா இதெல்லாம் எடுக்க போறேன், இதெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்கு. நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகே. பொதுவா வந்து உங்களுக்கு இந்த ராகு திசையோ அல்லது கேது திசையோ அல்லது ராகு புத்தியோ கேது புத்தியோ நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சொந்த வீடு வாங்கும்போது பல வகையான சிக்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு திசையோ ராகு புத்தியோ கேது திசையோ கேது புத்தியோ நடக்கும்போது வந்து திசை ஃபுல்லா நடந்தாலும் சரி, அந்த சமயத்துல ஏதோ ஒரு வீடு வாங்கும்போது வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு வகை ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். அதுல ஏதோ ஒரு வில்லங்க இல்லாத இருக்கிற வீடு தான் நீங்க போய் வாங்கிடுங்க. அல்லது அந்த இடத்துல போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ற போறது, அந்த டாக்குமெண்ட் வேற யாராச்சும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாத போவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல தான் நம்ம போய் மாட்டுவோம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால பொதுவா நீங்க அந்த ராகு திசை கேது திசை நடக்குது, ராகு புத்தி கேது புத்தி நடக்குது, அந்த சமயத்துல போய் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கும். கண்ணை மறைச்சு விட்டுரும். உங்களை அழகா வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்காக ஒரு திட்டம் கொடுத்து மாட்டி வச்சிருவோம். அந்த மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நடைமுறையில பார்த்துதான் சொல்றேன். ஓகே. பொதுவா அந்த ராகு திசை கேது திசை ராகு புத்தி கேது புத்தி நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது, இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறது, நாள்ல கேது இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்க பேர்ல வந்து வீடு இல்லாம இருக்கிறது நல்லது. அது உங்களுடைய வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெருசா பாதிக்காம இருக்கும். உங்க பேர்ல வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிச்சிடும். சரிங்களா? அதனால தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒரு பேர்ல வாங்கிக்கலாம், அல்லது உங்க மனைவி பேர்ல கூட அட்டாச் பண்ணி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம், அதாவது அம்மா பேர்ல கூட வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு வகையா நீங்க ஒரு வேற யாராவது கூட இணைஞ்சு நீங்க வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு கம்பல்சரியா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது குருநாதர் சொல்லும் போது எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்ப பாருங்க, ராகு அப்படிங்கிறது நம்ம பாம்புன்னு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாம்புக்கு வந்து தனியான இது இருக்கா, வீடு இருக்கா, வசிப்பிடம், அதாவது வசிப்பிடம் அப்படிங்கிறது இருக்கா? ஒண்ணு எலிவடையில போய் இருக்கு, அல்லது வந்து கரையான்புத்துல போய் இருக்கு, இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருக்கா இல்லையா? நீங்க பொதுவா அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் தான் நீங்க போய் ஏதோ ஒரு வகையா போய் மாட்டிக்கணும். புரியுங்களா? இந்த ராகு கேது திசை இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை வாசம் அப்படிங்கிறது அதிகமா வந்து பாதிக்கப்படும். அதனால இந்த மாதிரி திசாபதிகள் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சம்மந்தம் இல்லாத வாங்குவோம், அல்லது ஒரு பெருந்தொகையை கொடுத்து வாங்குறது, அதுக்கும் அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இது கன்வீனியன்டா இருக்கு, ஓகே நம்மளுக்கு இது பக்கமா இருக்கு, அந்த மாதிரி போய் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம் போனோம்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையா பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும். இப்ப நீங்க ஏதோ ஒரு லாஸ் ஆனன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையே ஒரு தைரியம் இருந்தா பரவாயில்ல.
இப்ப நீங்க அதுலயே போய் அப்படியே உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோ கவலையோ துக்கத்தோட உட்காந்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த கட்ட வேலை எந்த வேலையுமே பார்க்க முடியும். சரி, அதுக்காக தான் சொல்றோம். ஏன்னா ஒரு வீடு வாங்க போறீங்க, நிறைய லட்சக்கணக்கில் போட்டுதான் நீங்க இடம் வாங்க போறீங்க. கட்டின வீடா இருந்தாலும் அந்த மாதிரி தான் வாங்க போறீங்க, லட்சக்கணக்கில் தான் பண்றீங்க. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இலவசமா ஏதாவது கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எந்த வாசனை நிபுணரையும் அவங்க போய் வந்து பாக்குறதுக்கு வாசனை நிபுணருக்கு 10,000 கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல ஒரு வாசனை நிபுணர் இருக்காரு, நம்ம நண்பர் தான். அவரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பேஸ்ல தான் பண்றாரு. அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல தான் பண்றாரு. லட்சக்கணக்கில் தான் வாங்குவாங்க. கொடுக்கட்டு சார், அதனால என்ன சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? அப்ப அங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கு. கார்பரேட் மாதிரி ஒரு அழகா ஒரு 3-4 பேர் வருவாங்க, டேப் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு டீமா தான் வருவாங்க. ஃபுல்லா வீடெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு அளவு ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கு, இந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. நார்த் இந்தியால அதே மாதிரி பண்றாங்க, பேசவே மாட்டாங்க. அங்க ரிப்போர்ட் வருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தங்காட்டிக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கு. வேற யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி பாக்குறத? வீட்டுக்கு வருவாங்க, அளப்பாங்க, எல்லாம் இது போயிட்டு எந்தெந்த மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு இந்த கரெக்ஷன் எல்லாம் என்னென்ன பண்ணணும், இந்த வீட்டுல இருக்கலாமா வேண்டாமா, வித்துடலாமா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். இப்ப நம்ம பாக்குற வாஸ்து என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பார்த்தா காசு கொடுப்பாங்களா சார்? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சார். கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதனால அப்ப நீங்க ஒரு பேக்கேஜோட போனாதான் கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு நல்ல ஒரு நாலேஜோட போனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அதுக்காக சொல்றோம். அதான் நேத்து சொன்ன இல்லையா, அந்த மாதிரி சும்மா அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களா வாஸ்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா படிக்கட்டே தப்பா வச்சு விட்டுறான். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தவறுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க ஏதோ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கூலி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க காசு நீங்க கொடுத்துருவீங்க. இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வந்துடும். சரிங்களா? அதுக்காக சொல்றேன், இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு, அதுக்காக சொல்றேன். ஓகே சார். வேற சார் வேற ஏதாவது கேட்கணுமா? சார் சொல்லுங்க. நேற்று சொல்லியிருந்தீங்க இந்த பரிகாரத்துக்கு போகும்போது இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது, வெறும் பச்சை தண்ணி இல்லாட்டி இளநீர் கூலா குடிச்சாரு. இளநீர் குடிக்கலாம், நேத்தே சொல்லியிருக்கோம். கூலா இருந்தா கூட பரவாயில்லையா? இளநீர் கூல் வேணாம் சார், கூலை கம்மி பண்ணிக்கலாம். கூல் கம்மி பண்ணி. ஓகே, இளநீர் இயற்கையோட இயற்கையா இருக்கு. நீங்களே இயற்கையா இருக்கீங்க அப்படிங்கிறத. சரி சார். இது நான் கடைசியா சொல்றேன் சார். அந்த இதுல ஒரு சில பரிகாரங்கள் சொல்லுவோம். இந்த வகுப்புல பரிகார செஷனே தனியா இருக்கும். இந்த வகுப்புலயும் சில தன்மைகள் சொல்லுவோம். எனக்கு ஒரு சில இது அதுக்காக சொல்றோம். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்ப என்ன மாதிரி இருக்கணும், என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. அந்த கோயில் வழிபாடுகள் இதுலயும் வரும். ஒரு சில கோயில் வழிபாடுகள் மட்டும் வரும். அந்த பரிகார செஷன்ல கொஞ்சம் டெப்தா இருக்கும். எந்தெந்த மாதிரி இருக்கும், எங்க போகணும், அந்த மாதிரி வந்து கொடுக்கப்பட்டு எல்லாத்தையுமே ஒரு தத்துவார்த்தமா நம்ம கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சரி சார். ஓகே ஓகே, நன்றி சார். நன்றி சார். வேற சார் ஃபிளாட்ன்றது வந்து தனித்தனியா நம்ம வந்து பாக்கணுங்களா? ஒரு ஃபேமிலின்ற மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஒரு பில்டிங்ல இருக்கிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு வாஸ்து பிளான். பட் அதுக்கு ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து பலமா இருக்கு. இப்போ ஒரு இடம் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடு வந்து இப்போ ஒரு வீடு கட்டிட்டாங்க அப்படி வச்சுக்கலாம். அல்லது நீங்க ஒரு பிளாட்டே வாங்கிருக்கீங்கன்னா அந்த வீடு வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு நல்லா வேலை செய்யும், சூப்பரா வேலை செய்யும். மீதி வந்து அப்படியே கொஞ்சம் அமைதியா தான் இருப்பான். பெருசா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதெல்லாம் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு என்ன காரணம், அது ஏன் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வீடு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. ஒரு வீடு இருக்காங்கன்னா 4 பேருக்கு வேலை செய்யாது. இப்போ அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுக்கு அவங்க வேலை செய்யாதவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில தத்துவங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிக்கும் போது தெரிஞ்சுக்குவீங்க. அதை பத்தி எல்லாம் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, நான் சொல்றேன். ஓகே சார். வேற சார் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏன்னா இதெல்லாம் நடைமுறையில கடந்து வர வேண்டிய ஒரு விஷயங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்குமே அந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது பெரிய கனவா இருக்கு. இடம் வாங்கணும் அப்படிங்கிறது கனவா இருக்கு, இருக்கா இல்லையா? இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம்னா தான். ஓகே. இப்ப இந்த அதிகப்படியா வந்து இந்த இட ரீதியா வந்து பாதிக்கப்படுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிகப்படியா இப்ப இடம் வாங்கி ஏதோ ஒரு வில்லங்க வர்றது, அல்லது மூதார்கள் யாராவது வந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க.
இடத்த வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு வர்றது, எங்கேயோ வாங்கி வச்சிருப்பாங்க, அல்லது அதை கண்டுக்க மாட்டாங்க, இங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வந்ததுமாங்க, திருப்பி எல்லாம் போனா அங்க இருக்கு. அல்லது இவங்க அதை பராமரிச்சுட்டு இருந்திருப்பாங்க, கொஞ்ச நாள் இருந்திருந்தா அதை பட்டா கூட வாங்கியிருக்கலாம். ஆனா அதை வந்து வாங்காம அப்படியே விட்டுட்டு வந்துடுறது. இவங்க விவசாயம் பண்ணிருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையை பராமரிச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்ப அந்த மாதிரி பராமரிச்சவங்களுக்கு வந்து இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் அப்படிங்கிறது வந்து இயற்றப்பட்டது. இப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல இவங்க அப்படியே அங்கிருந்து இடம்பெயர்ந்து வேற இடத்துக்கு இடம்பெயர்றதுனால சரி அங்க என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க, அதை வேற யாராவது ஒருத்தவங்க வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. இல்ல ஜாதக ரீதியா பார்க்கும்போது ஒண்ணு வந்து செவ்வாய் கேது சேர்க்கை. செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூமிக்காரன், பூமிக்காரகன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். புதன் அப்படிங்கிறது இந்த பிளாட் கேது பிடியிலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ராகு பிடியிலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கு 1, 5, 9, 2ல வந்து ராகு கேதுகள் இருந்தாலும் சரி, புதனுக்கு வந்து 1, 5, 9, 2, புதனுக்கு 2, செவ்வாய்க்கு 1, 5, 9, 2 இந்த இடத்துல ராகு கேதுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா அந்த இடத்தகராறு அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க சந்திச்சிருப்பாங்க, அல்லது இவங்க மூதாதையர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும், விட்டுட்டு வந்திருப்பாங்க, அல்லது யாராவது ஒருத்தங்க ஏமாத்தி இருப்பாங்க. ஒண்ணு ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துட்டு விட்டுட்டு வந்திருக்கலாம், அல்லது மூதாயிரம் யாருக்காவது ஒருத்தன் கொடுத்துட்டு வந்திருக்கலாம், அல்லது சும்மா அந்த கம்மி விலைக்கு கொடுத்துருவாங்க பாருங்க, 1000 2000 ரூபாய்க்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஏக்கர் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஹிஸ்டரி இருக்கு. செவ்வாய்க்கு 1, 5, 9, 2ல் ராகு அல்லது கேது இருந்தா இந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. புதனுக்கு 1, 5, 9 அல்லது 2ல் கேது இருந்துச்சுன்னா அந்த சின்ன இடம், இந்த காலியான இடம் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப இந்த பிளாட் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அது வந்து புதன். பெரிய விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கோ. இது வந்து ஜாதக ரீதியா பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. இன்னும் நிறைய விதிகள் இருக்கு, பட் இது மட்டும் எடுத்துக்கோங்க, இது நம்ம டக்குன்னு பார்த்தா தெரியும் இல்லையா, அதுக்காக. இப்போ உங்களுக்கு யாராச்சும் இருக்கா மூதாரில் யாராவது வந்து செல்வத்தை இழந்துட்டாங்க, சொத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு யாராவது சேர்ந்து இருந்தா சொல்லலாம். சார் எனக்கு இருக்கு சார் புதன் கேது. ஓகே. இப்ப இந்த புதன் கேது சேர்க்கை இப்ப அந்த துலா ராசியில வரும்போதுதான் எங்க மூதாதையரோட சொத்து எங்களுக்கு வந்தது. இவ்வளவு வருஷம் தகராறாவே இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்பதான் வந்துச்சுங்க சார். குரு பார்வை அங்கிருந்து பாக்குது பாரு. அதான் அதனால கிடைச்சிருக்கு. ஆமாங்க சார், ஆமா. சூப்பர். எனக்கு இருக்கு சார், பிரவீன் பேசுறேன், சென்னை. இது செவ்வாய் பிளஸ் கேது 1, 5. ஓகே. லேண்ட் 2 வாங்கினா கூட அது அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் பெருசா ஒன்றும் லாபம் ஒன்றும் வளர்ச்சி அடையாம இருக்கு. வளர்ச்சி அடையாம இருக்கு. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு, சொல்றேன், அது பண்ணிட்டீங்கன்னா டெவலப் ஆயிரும், அது வித்தரலாம். ஓகே சார். கேது சாரமும் ஆக்சுவலா செவ்வாய் கேது சாரம் வேணும். ஓகே. சாரம் நம்ம எடுக்க வேண்டாம், பொதுவா நம்ம டைரக்டா எடுக்கும் போதே எடுத்துக்கலாம். சாரம்னு போகும்போது அப்புறம் அடுத்தடுத்த உபநட்சத்திரம் போயிருப்பாங்க, அந்த மாதிரி பார்க்க வேண்டாம். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி இருக்கும். அல்லது ஒரு சிலர் வந்து இடம் வாங்கிடுவாங்க, அல்லது ஒரு வீடை வாங்கிடுவாங்க, அப்படி வச்சுக்கலாம், ஒரு சொத்து வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க வாங்கினதுக்கு அப்புறமா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிரும், அல்லது இவங்க ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்டை வந்து யாராவது வந்து பாக்குறாங்கன்னா 30 லட்சம் தான் கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வித்தா அப்படின்னா அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இதே வந்து இப்ப பேங்க்ல எல்லாம் லோன் போட்டு கட்ட முடியாதெல்லாம் தன்மை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க பேங்க்ல லோன் போடுறதுக்கே கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? நம்ம பாட்டுக்கு லோன் கிடைக்குது அப்படின்னு வாங்கிட்டோம்னா ஒரு ஏதாவது எப்பவுமே இவங்க அந்த பெரிய ரிஸ்க் எடுத்து மாட்டிக்குவாங்க. மூதாயிரம் அதே வேலையை பண்ணிருப்பாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்க எல்லாம் கொஞ்சம் இடம் வாங்கும்போது, நிலம் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த லேண்ட் லோன் அப்படியே இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதான் நான் சில வழிமுறைகள் இருக்கு சார், நான் சில ரெமெடிஸ் இருக்கு, நான் சொல்றேன். எனக்கு 8ல வந்துட்டு புதன் கேது செவ்வாய் 3மே இருக்குங்க. எங்களோட பரம்பரை சொத்து வந்து 7000 சதுரடிங்க. அதுல சுத்தி நாங்க கவர்மெண்ட்டுக்கு நிலம் விட்டுருக்கோம். எங்களை சுத்தி இருக்க ஒரு 10 வீடு எல்லாமே எங்க நிலத்தை சேர்த்தி தான் கட்டியிருக்காங்க. எப்ப வீடு கட்டினாலுமே வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நஷ்டமா தான் இருக்குமோ தவிர, நான் கொஞ்சம் தலையெடுத்து ஒட்டி தான் இந்த நஷ்டங்கிறது அவங்களையே கொஞ்சம் இது பண்ணி காம்ப்ரமைசன் பண்ணி கொஞ்சம் இதா இருக்கு. எப்பயுமே நிலத்தகராறுங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதான் அதுக்கு இந்த சில ரெமெடிஸ் எல்லாம் இருக்கு சார். கடைசியா நான் சொல்றேன், நீங்க கிளாஸோட கடைசியில சொல்லுவேன். இன்னைக்கு இல்ல, நம்ம பரிகார செஷன் இருக்கும், நம்ம வாஸ்து ஆசிரியர் சில பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம பண்ணுவோம். அதனால அந்த சமயத்துல நீங்க வந்து கேட்டுக்கோங்க. இதை மட்டும் சொல்லுங்க, நான் என்னன்னு சொல்றேன், அந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி. ஓகே.
இந்த பொதுவா வந்து இப்ப இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் கேது வரும்போது ஏதோ ஒரு வகையா அந்த யாராவது ஒருத்தவங்க வந்து மூதாதையர்கள் வந்து ஒரு கேன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இறக்குறது இந்த மாதிரி வந்து இருக்கும். யாராவது ஒருத்தவங்க உங்க மூதாதையர்களோ யாராவது ஒருத்தவங்க கேன்சர்ல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சொத்து விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதோட ரியாக்ஷன் தான் இந்த இது. சரிங்களா? அதான் அந்த ஜெனட்டிக்ல வந்து இருக்கு. சரிங்களா? அதனால அந்த கேன்சரா வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கு. சும்மா வாஸ்து ஆசிரம் வெறும் பொதுவா வந்து வாஸ்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பலாபலன்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நடைமுறையில எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி சொன்னதுல இப்ப இந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்களே, மூதாதையர்கள் யாராவது ஒருத்தங்க கேன்சர் இறந்திருக்காங்களா அல்லது தற்கொலை பண்ணிருப்பான்? என்னுடைய கணவருக்கு அந்த மாதிரி இருக்கு சார். அவர் வந்து எப்படின்னா இடத்துல இந்த மாதிரி லாஸ் ஆனது இல்ல. பட் இடம் பாக்குறதுக்காக போயிட்டு கமிஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு முன்பணம் மாதிரி 5000 10,000 அந்த மாதிரி கொடுத்து சில இடங்கள்ல ஏமாத்து இருக்காங்க. ஒரு 2-3 இடத்துல ஒரு 21 வருஷத்துல நான் பார்த்த வரைக்கும். பட் அவருடைய மாமா வந்து கேன்சர்ல தான் இறந்தார். ஓகே. ரொம்ப நெருங்கியவர்கள் அந்த மாதிரி வரும். ஒண்ணு குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது ரொம்ப நெருங்கியவங்களா அந்த மாதிரி. என்னுடைய அத்தை ஒருத்தங்க சூசைட் பண்ணிட்டாங்க. இருக்கு சார் இந்த மாதிரி. அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் நடைமுறையில பாக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கறது நம்ம நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இப்போ வாஸ்து அப்படிங்கிறது நம்ம பொதுவா மட்டும் நம்ம சொல்லிட்டு போறது கிடையாது. சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு போனா நம்ம பாட்டுக்கு அழகா ஒரு 2-3 நாள் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத தகவல்கள். ஒரு இடம் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து முனி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும்? குருநாதர்கள் மூலியமா நான் வந்து சொன்னேன். யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து தெரியும். அதை எப்படி நம்ம சாந்தம் பண்ணணும், அதை எப்படி அந்த தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல இருந்து நம்ம மீறணும் அப்படிங்கிற மாதிரி சில வழிமுறைகள் எல்லாமே இருக்கு. இல்ல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல வழியா வந்து சொல்லப்பட்டதுனால இப்ப நிறைய அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா கூட வேற யாருக்கும் வந்து சொல்ல முடியாத ஒரு தன்மையில வந்து இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம பாத்துக்கணும். ஐயா, நீங்க செவ்வாய்க்கு 9 ராகுவும் புதனுக்கு 9 ராகுவும் கேதுவும் இருந்தா இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். ஐயா ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்போ எனக்கு வந்து மீன லக்னம், 5ல ராகு, 9ல செவ்வாய், 9ல செவ்வாய். இப்போ எனக்கு வந்து பூர்வீகம் சிறப்பு இல்லை. நான் பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் வந்துட்டேங்க ஐயா. ஆனா நாங்க வந்து கடகால் போட்ட 10 டேஸ்ல அக்கா வந்து அந்த மனையில வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. 10 நாள் அது 6 வருஷமா. வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது கிணறு இருக்குங்களா? முன்னாடியே கிணறு ஏதாவது இருக்கா? ஒட்ட மாதிரியோ வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கிணறு இருக்கா? அது இப்ப துருத்துட்டாங்க ஐயா. இப்பதான் துருத்துட்டாங்க. பொது கிணறா ஒண்ணு இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி வந்துச்சா சைடுல இருந்துச்சா? மேற்கு பக்கம் இருக்கா அல்லது வந்து சைடுல தான் ஐயா இருந்தது. ஓகே. அது வந்து கடகால் வந்து அப்புறம் வந்து ஒரு 6 வருஷமா முயற்சி பண்ணி கட்ட முடியாம போயிடுச்சு. அப்புறம் உடனே ஒருத்தர் ஆசிரியர் வாஸ்து நிபுணர் ஒன்று காமிக்கும் போது அதெல்லாம் வந்து 24 அடி வச்சிருந்தாங்க. 22 அடியா குறைங்க, 2 அடி குறைச்சிருங்க, 22 வைங்க, 24 இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. 2 அடி குறைச்ச உடனே நான் கடகடன்னு வீடு கட்டிட்டேன். இருந்தாலும் நான் கட்டின வீட்டுல அதுல என்னால இருக்க முடியல பூர்வீகத்துல. இப்ப தனியா வந்துதான் ஐயா, தனியா வந்துதான் ஒரு வயல்ல வந்து சின்னதா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிட்டு அதுல ஜாதகம் பார்த்துக்கிட்டு இப்ப இருக்கேங்க ஐயா. நன்றிங்க. ஓகே சார், சூப்பர் சார். நடைமுறையில ஒரு விதி சொன்னா அது மேக்சிமம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பொருந்தி வரணும். அல்லது அந்த வீடியோ பார்க்கும்போது அது தெரியணும் இல்லையா? அதுக்காக சொல்ற ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படும். இன்னைக்கு லைவ்ல விட்டதுக்கும் அதுதான் காரணம். ஒரு சிலர் இப்போ ஒரு சாதாரணமா இப்ப எல்லாருனாலையும் கிளாஸ்க்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர முடியாது. ஒரு சிலர் வர முடியும், சரி அவங்க வர முடியாம கூட இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இப்ப இந்த வகுப்புல என்ன இருக்கு அப்படின்னு கூட எதிர்பார்ப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. இப்ப மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அந்த மாதிரி ப்ரூஃப் கேட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது அனுபவ ரீதியா வருது. அதை எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும்? காரணம் புரியுதுங்களா? அதனால அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நான் சொல்ல வர்றேன், இது ஏன் வந்து இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுக்கு வாசுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? ஜாதகத்துக்கு வாசுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? ஏன் வந்து அந்த மாதிரி பாதிக்குது? இருக்கு சார், இருக்கு சார். இருக்கா இல்லையா? தன்மைகள் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, பொண்ணுக்கு ராகுவும் செவ்வாயும் ஒன்னா இருக்காங்க கடகத்துல. நான் என் வீட்டை பொண்ணு பேருக்கு எழுதி வச்சதுல இருந்து அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள அவ்வளவு நல்லா இல்ல, பிரச்சனை. சில ரெமெடி சொல்றேன் சார், சில ரெமெடி சொல்றேன். நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். ஓகே.
சார் வேற அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு சார், அதை பண்ணிக்கிறோம். நான் அதுக்கு சொல்றேன், பின்னாடி கேளுங்க, கடைசியா கேளுங்க. பரிகார செஷன் நம்ம எடுப்போம், அப்ப கேளுங்க, நான் சில வழிமுறைகள் சொல்றேன். எங்க அப்பாவுக்கும் செவ்வாய் கேதுதான். பிரவீன் பேசுறேன். சார் அது அப்படியே ஜெனட்டிக்ல வரும் சார். இந்த மாதிரி அமைப்புல ஒரு செவ்வாய் கேது சேர்க்கையோ புதன் கேது சேர்க்கையோ இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோம், அப்படியே அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த லேண்ட் பார்த்ததே இல்லை சார் இது வரைக்கும். லேண்ட் ஒண்ணு வச்சிருக்காரு, அந்த லேண்ட் இருக்குன்னே தெரியல. அதாவது ஒரு குத்து மதிப்பா இந்த இதுக்குள்ள சுத்து வட்டாரத்துல இருக்குன்னு தான் தெரியுது. பேப்பர்லாம் கிளியரா இருக்கு, ஆனா அந்த லேண்ட் நாங்க பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அந்த லேண்ட். ஓகே ஓகே சார் வேற வணக்கம் சொல்லுங்க சார். குபேர மூல குறுகலாகவும் வாயு மூல அகண்டு இருக்கிற பிளாட் வாங்கலாமாங்க சார்? மேடம் அத பிளாட்டை பத்தி எல்லாம் பாப்போம் மேடம், வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார். வெயிட் பண்ணுங்க. செவ்வாய்க்கு 9 ராகு இருந்தா என்ன பலன்? அது கேன்சரா? ஆமா, மூதாரில யாராவது ஒருத்தங்க கேன்சர்ல இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது. புதனுக்கு 9 கேது இருந்தால் அது சூசைட் தான் சார். புரிஞ்சுக்கோங்க, அது எதுக்காக சொல்றேன், அதை பத்தியே பேச வேண்டாம், எதிர்மறையா பேச வேண்டாம். இதோட நிற்க அந்த மாதிரி தான் சார். மூதாரில யாராவது ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு ஏதோ புதன் கேதோ இருந்தா ஒண்ணு வந்து சூசைட் பண்ணிருப்பாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா கேன்சர்ல வந்து இறந்திருக்காங்க, அல்லது ரொம்ப படுத்த படுக்கையா அந்த ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத நோயெல்லாம் இருக்கு இல்லையா, என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி கூட இருக்கும். அல்லது அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத அவங்க ஒரு படுத்த படுக்கையா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த மாதிரி வரும். புரிஞ்சுக்கோங்க, காரணமா தான் சொல்றேன், ரொம்ப இதை ஆராய்ச்சி பண்ணுவேன். இதை பத்தி தயவு செய்து கேட்காதீங்க, சரிங்களா? ஓகே சார், வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. சார் இதை பத்தி தான் சார் கேட்கணும். முன்னோருங்க பாவம் பண்ணிருப்பாங்களா சார்? ஆமா சார். ஓகே ஓகே சார். ஓகே சார் வணக்கம் சார். சார் கோபிரியன் சார். எனக்கு லக்னத்துல இருந்து 5 கிரகம் ஒன்னா இருக்குங்க சார். சூரியன், ஓகேங்க சார், புதன், குரு, கேது பிளஸ் வந்துங்க சார் 5 கிரகம் ஒன்னாவே லக்னத்துல, தனுசு லக்னத்துக்கு 5ல மேசத்துல இருக்குங்க சார். இப்ப நம்ம பூர்வீகத்துல போயிட்டு இடம் வாங்கி கட்டலாமான்னு ஒரு ஐடியாங்க சார். பண்ணலாம் சார். இப்ப இந்த மூதார்கள் யாராவது ஒருத்தங்க இந்த கோயில் பக்கத்துல இருக்கிறது, குடி இருக்கிறது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பூர்வீக இருக்கிற இடத்துலயே வந்து ஒரு கோயில் இருக்கிறது, அல்லது கோயில் சொத்தை ஏதாவது பராமரிச்சுட்டு இருந்தாங்களான்னு பாக்கணும். சரிங்க சார். இருக்காங்களா? யாராவது இருந்திருக்காங்களா சார்? இப்ப ஒரு 6-7 தலைமுறையா எங்களுக்கு வந்து நெரசால்னு ஒரு எங்க தலைமுறைக்கு வந்து இருந்ததுங்க சார். இல்லாம போய் முன்னா போயிருந்தது. இப்ப நான் தோன்றி நம்ம கோயில் வேலையில இருந்ததுனால இப்ப எடுத்து கட்டிட்டோங்க சார். இத்தனை வருஷமா எனக்கு ஆமாங்க சார், நாம போட்டு நம்ம பங்காளி வீடுகளுக்கு பண்ணி கொடுத்துட்டோம். யார் போய் எடுத்தாலும் அவங்க இறந்துடுறாங்க. நாங்க போய் எடுத்து வச்சு பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ணலைங்க சார். நாங்க இப்பதான் சார் முடிப்போம் பூஜைவே. இத்தனை வருஷமா வந்துங்க சார் நம்ம குலதெய்வத்துக்கு அதாவது அந்த ஊர்ல போய் இடம் வாங்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்து ஏற்கனவே பண்ணப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்துட்டாங்க சார். இப்ப திருப்பி நாங்க வாங்குற மாதிரி ஒரு ஐடியா அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே வருதுங்க சார். வேற ஒருத்தருது அத வீட்டுல நாங்க கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு சொல்லி கேக்குதுங்க. அதான் அங்க வாங்கி கட்டலாம். சரி, எனக்கு பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க சார். நான் அந்த சில வழிமுறைகள் பர்சனலா கான்டாக்ட். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே சார். வேற சார் என்னோட கணவருக்கு சொன்னேன் இல்லையா சார், ஆக்சுவலா நான் மறந்து எனக்கே இருக்கு. கன்னி லக்னம், 6ல கேது, 10ல செவ்வாய். செவ்வாய்க்கு 9ல உங்களுக்கு கேது வந்துடும் இல்லையா. எனக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணல, எனக்கு சம்பாத்தியன்றது கிடையாது. பட் ஆனா என் பேர்ல சொத்து என் கணவர் நிறைய வாங்கியிருக்காரு. ஓகே இது எப்படி? அப்போ எனக்கு இது புரியல மேடம். அதாவது மூதாதையர்கள் இந்த மாதிரி இருந்தா, இல்லாட்டி அதை விட்டுருங்க. இருந்தா எடுத்துக்கோங்க, இருந்தா கவனமா இருக்கணும்னு அர்த்தம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். சரிங்களா? இருந்தா இந்த மாதிரி இருந்து பிரச்சனை இருந்தா கவனமா இருக்கணும்னு அர்த்தம். அது எதோட அறிகுறி என்ன ஏதுன்னு பாத்துக்கணும், அதுக்காக சொல்றோம். ஓகே சார். ஓகே 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 சார். வேற ஐயா வணக்கம் ஐயா. சார் வணக்கம் ஐயா. புதனுக்கு 2ல ராகு, செவ்வாய்க்கு 9ல கேது, பூர்வீகமும் கைக்கு சேரல. மனைவி சைட்ல இருக்குது, அதுவும் கைக்கு சேரல. வேற ஒருத்தர் பராமரிப்புலயே இருக்கு. அதுக்கு சில வழிமுறைகள் சொல்றேன். சில வழிமுறைகள் சொல்றேன் சார், நீங்க பயன்படுத்தி. அதுங்களா? சரி சார், பயன்படுத்திக்கலாம். ஓகே
சார் வேற ஏதாவது கேட்கணுமா? என்னடா கேள்வியா கேட்டுட்டு போறேன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இதுல எல்லாம் அர்த்தம் இருக்கு. ஏன்னா யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது மத்தவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அது தகவல் அப்படிங்கிறது மைண்ட்ல இருக்கிற தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போகும். அதுக்காக மத்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்காம நான் அதாவது எவ்வளவு நாள் ஆனாலும் என்னோட சப்ஜெக்ட் பிடிக்காம நான் போக மாட்டேன். டெய்லி ஒரு 1/2 hour 1.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். ஒரு 1/2 hour நான் சப்ஜெக்ட் எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல. அதை பத்திலாம் நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன்னு தெரியும். டைம் நான் கண்டிப்பா எப்பவுமே நான் வந்து கம்மியா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே மாட்டேன். பழைய மாணவர்களுக்கும் தெரியும். அதுக்காக சொல்றேன். அதனால இதுலயே கேள்வி பதிலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் சொல்லணுமோ கண்டிப்பா சொல்லிட்டு தான் போகும். இல்லைங்க சார். நீங்க சார் வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி இத்தனை வருஷமா இல்லாம இந்த இடத்துக்கு பக்கத்துல கோயில் இருக்குன்னு சொல்ல வர்றேங்க சார். நீங்க சொன்னது சரியா இருக்குங்க சார். கண்டிப்பா வருங்க சார். அந்த மாதிரி தான் இல்லாம அந்த இப்ப அந்த அந்த ஏன்னா எனக்கு 5ல அந்த புதன் நம்மளே போய் எடுத்து செய்யற மாதிரி வந்துருச்சுங்க. புதுசா அந்த நீங்க சொன்ன மாதிரியே அந்த இடமும் எனக்கு பக்கத்திலேயே வருதுங்க சார். நியரஸ்டா கிடைக்க வருது. புரிய இடமும் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே 4 சென்டோ 6 சென்டோ தரங்கிறாங்க சார். நீங்க சொன்ன விஷயம் சரியா இருக்குங்க சார். மேபி கண்டிப்பா சார். நன்றிங்க சார். அனுபவ ரீதியா பார்க்கக்கூடியதான் சார் சொல்றேன். நம்ம ஜாதக ரீதியா நம்ம பாக்குறோம். நம்ம அனுபவ ரீதியா பார்த்தா இது எந்த மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பண்ண முடியும். இல்லைங்க சார். 100% நீங்க கரெக்டா சொல்றீங்க சார். அந்த மாதிரி இப்ப இந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த செவ்வாய் கேது இருந்துச்சுன்னா முருகனுடைய பெயர்கள் வந்து உங்க மூதாதையர்கள்ல வரும். முருகனுடைய பெயர் இருக்கும். இருக்காங்க சார். சரிங்களா? இந்த செவ்வாய் கேது ராகு சம்பந்தப்பட்டுச்சுன்னா முருகனுடைய பெயர்கள் வரும். இதே வந்து புதனா இருந்துச்சுன்னா பெருமாளுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா உங்க மூதாதையர்கள் வந்து வரும். அதை பாத்துக்கோங்க. எது நம்மளுக்கு இருக்கு, அந்த காம்பினேஷன் இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. நடைமுறையில பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்துல இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஏன்னா எல்லா சாஸ்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்காக ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். வேற சார் வேற ஏதாவது கேட்கணுமா? சார் இது ஒருத்தருக்கு இருந்த வீட்டுல எல்லாருக்குமே இருக்குமா? எனக்கு இப்பதான் யோசிக்க இங்க 4 பேருக்கும் இருக்கு. பொண்ணுக்கும் இருக்கும். அது ஜெனட்டிக்ல வரும் மேடம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இணைப்பு தான் வந்து ஒரு ஜாதகமே வந்து சேரும். ஓகே. இது புதன் வந்து பொண்ணுக்கு வந்து ராகுக்கு 5ல வக்கரமா இருக்கு. இது பெண்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து கொடுத்துரும். ஓகே சார். புரியுங்களா? அந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கொடுத்துரும். அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த மாதிரி பையனுக்கு இந்த மாதிரி இந்த செவ்வாய் கேது இருந்துச்சுன்னா அந்த மாப்பிள்ளை பார்க்கும்போது, ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஜாதகத்துல கணவரை குறிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் அந்த ஜாதகம் பாக்குற டைம்ல கொஞ்சம் ரொம்ப கவனமா பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை வந்து சேர்த்திக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு நம்ம ஈக்குவலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும்னா பரவாயில்ல. செவ்வாயும் வக்கரம் புதனும் வக்கரம் சார். இதுல இல்ல அது ஓகே. வக்கரம் பையனுக்கும் புதனும் ராகுக்கும் 11ல இருக்கும் சார். அதான் மேடம் இந்த அமைப்பு வந்து அந்த ஜெனட்டிக்ல அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே தன்மையுடவங்க தான் இணைவாங்க அப்படிங்கிற தத்துவம் தான் இங்க இருக்கும். எல்லாம் இப்ப உங்களுக்கு இருக்கிற உங்க ஜாதகம் எடுத்தோம்னா அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய மாமனார் பேர் வந்து சுப்பிரமணியன் தான். என்னுடைய தாத்தா பேர் வந்து நாராயணன் தான். அந்த காம்பினேஷன் வருது சார் நீங்க சொன்னது. அதான் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் சார். நீங்க நடைமுறையில இது பாக்குறோம் சார். தைராய்டு இருக்குங்க சார் நீங்க சொன்ன மாதிரி. அதான் மேடம் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி குறைபாடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாத்துக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து தாமதமா கூட கிடைக்கும். இப்ப கல்யாணம் ஒரு 2-3 வருஷம் இந்த கோயிலுக்கு எல்லாம் நேர்த்தி கடன் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா கிடைக்கும். சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கும். சின்ன சின்ன சந்தேகங்க ஐயா. நேற்று வந்து நம்ம வந்து இந்த இறந்தவங்க உடலை புதைக்கும் பொழுது அந்த மண் மேடா இருந்ததுக்கும் ஒரு நல்ல சகுனம், நடுத்தரமா மூடனாலும் அடுத்தது உள்ள வாங்கிக்கணும், அதை வச்சு சகுனம் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? வந்து நம்ம புதைக்கிறதுக்கு பதிலாக சிலர் எரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி பலன் பார்க்கணும்? ரெண்டாவது எரிக்கிறதுக்கு வந்து அந்த பானை உடையிறது வந்து பாப்பாங்க சார். சரிங்க ஐயா. பானை வந்து உடையும் போது எப்படி உழுகுது, என்ன தன்மை அப்படின்னு வச்சு பாப்பாங்க. அதை பத்தி வேணாம் சார். சரிங்க. இப்ப நம்ம வந்து அடக்கம் செய்யறது அதுக்கு எழுச்சிங்களுக்கு நம்ம எந்த மாதிரி பலன்றது எடுத்துக்கிறதுன்னு தான். அடுத்தது ரெண்டாவது, இப்ப நான் ஊட்டிக்கு பசங்களுக்கு கேம்ப் எட்டு போயிட்டு இருந்தேன். அங்க வந்து வெலிங்டன்ல ராணுவ பயிற்சி வந்து அந்த மலையை வந்து அவங்க சமதளப்படுத்தி கிட்டத்தட்ட 167 வருஷத்துக்கு முன்னாடி 6 பில்டிங் கட்டியிருக்காங்க ஐயா. அன்னைக்கே ஆங்கிலேயர் காலகட்டத்திலேயே அங்க வாஸ்து பயன்படுத்தி கட்டியிருப்பாங்களா? அந்த மலை உச்சியில மலை உச்சி பயன்படுத்தி இருப்பாங்களாங்க ஐயா? இருக்கலாம் சார். அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதாவது இப்ப நம்ம இப்ப பொதுவா நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாஸ்து அப்படிங்கிறது வசிப்பிட கலைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நிறைய ரூல்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ரூல்ஸ் அப்படிங்கிறது
இப்ப நீங்க வந்து வசிப்பிடத்துக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா பெருசா வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. இந்த கடையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வாஸ்து குறையுடைய வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு உண்டு. இப்ப வாஸ்து சாஸ்திரப்படி பாதிக்கப்பட்ட ஒரு கடை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. வாஸ்து சாஸ்திரப்படி பாதிக்கப்பட்ட ஒரு கடை இருக்கு, நல்ல சேல்ஸ் ஆகும். அந்த பணம் அப்படிங்கிறது வரும் இல்லையா, அதுல ஒரு லாபம் வரும் இல்லையா, அந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வகையில போய் செலவாகும். ஒண்ணு அது மருத்துவ செலவாகலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையா ஒரு எதிர்மறையான வகையில அது செலவாயிட்டு போயிட்டே இருக்கு. பணம் அப்படிங்கிறது அங்க வந்து நல்லா சேல்ஸ் ஆகும், அதுல பெரிய லெவல்ல மிச்சம் பண்ண முடியும். அதை வச்சு ஒரு உருப்படியான ஒரு காரியங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப பாருங்க, பொதுவா கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் நடக்குது, தங்கக்கூடிய அமைப்பு எங்கேயா இருக்கா? ஒரு சில இடத்துல அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துலயே வந்து தங்குவாங்க, ஒரு சில ரூம் எல்லாம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தங்குவோம். அந்த மாதிரி தங்குனாங்கன்னா யார் வந்து அந்த இடத்துல வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து என்னென்ன வகையான பாதிப்புகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அங்க தங்குறவனை வந்து முதல்ல வந்து அஃபெக்ட் பண்ணும். புரியுங்களா? இப்ப இந்த ஒரு சிலர்லாம் வந்து இப்ப இந்த ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கு, அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஏதோ ஒரு நைட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நைட் அங்கேயே தூங்கிடுவாங்க. காம்ப்ளெக்ஸ்ல வந்து இப்ப ஒரு 50 பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே காலி பண்ணி போயிடுவாங்க. இவரு நைட்டுக்கு கிளம்பிடுவாங்க இல்லையா, ஷட்டர் சாத்திட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க வந்து நைட் ஒர்க் பண்றேன்ட்டு அவர் லேட் ஆயிட்டுன்னு அங்கேயே தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தூங்குனாங்கன்னா அதிகப்படியான வாஸ்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த இடத்துல என்ன தன்மை இருக்கோ அது வந்து உங்களோட சீக்கிரமா வந்து ஆயுளவே கம்மி பண்ணிடும். புரியுதுங்களா இல்லையா? இப்ப நம்ம ஒரு பெரிய வீட்டுல நம்ம ஒருத்தர் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் அங்க எடுத்துக்கும். அந்த பில்டிங்குடைய மொத்த பாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப மேல வந்து பில்டிங் கட்டியிருப்பாங்க, இப்ப நடைமுறையில் இருக்கிறதா சொல்றேன், கீழே ஒரு ஃப்ளோர் கட்டியிருப்பாங்க, மேல ஒரு ஃப்ளோர் கட்டியிருப்பாங்க, இங்க சும்மா இருப்பாங்க தங்குறது, இங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, சும்மா வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. தங்குறது வந்து கீழ் ஃப்ளோர்ல வந்து தங்குவாங்க, இங்கதான் வந்து தங்குவாங்க, மேல் ஃப்ளோர் அப்படிங்கிறது சும்மாவே இருக்கும். இப்ப அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து தலைவலி தலபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். கடன் வந்து கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாயிடும். புரியுங்களா? இப்ப இதே வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வடக்கு கிழக்கு பார்த்த வீடா இருந்துச்சுன்னா அல்லது ஈசானிய சைடா இருந்தா கொஞ்சம் தப்பிச்சு வந்துருவாங்க. மத்த இடத்துல இருந்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணி. சரி, நமக்கு நாமே வந்து பாரம் ஏத்துறதுன்னு அர்த்தம். இதை பத்தி எல்லாம் பார்ப்போம் பின்னாடி, இருந்தாலும் இப்ப சொல்லி வைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மூத்தவங்க வந்து அது மேல தங்கணும், இளையவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே தங்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. இப்ப பெரியவங்க இப்ப பாருங்க, இங்க மேல யார் இருக்கோன்னா அவங்கதான் ரூல் பண்ணுவாங்க உங்களை. புரியுதுங்களா? இப்ப நீங்க 2 ஃப்ளோர் கட்டுறீங்க, வாடகைக்கு வைக்கிறேன்னா மேல வச்சீங்கன்னா அவன் உங்களுக்கு வாடகை கொடுக்க மாட்டான், அல்லது வேற ஏதோ ஒரு வகையா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை தூக்கி கீழே வச்சுக்கின்னு வச்சுக்கோ, உங்க காலு கீழே இருப்பான். அல்லது நீங்க சொல்றதுக்கு வந்து அவன் கட்டுப்படுவான், நீங்க சொல்ற விஷயத்துக்கு அவன் வந்து கட்டுப்படுவான், அவன் உங்களை வந்து எதிர்த்து பேச மாட்டான். இதே வந்து வாடகைக்கு வைக்கிறவன மேல தூக்கி வச்சுட்டு நீங்க கீழே, ஒரு சிலர் இந்த வயசானவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, படி ஏற முடியலன்னு சொல்லிட்டு மேல வச்சிருவாங்க. அது கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், அப்புறம் அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் வாஸ்தாவத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள், இல்ல நடைமுறையில பார்க்கக்கூடிய சில விஷயங்கள். மேல யார் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. ஓகே ஐயா, இப்போ வாஸ்து பிரகாரம் நம்ம நல்லபடியா வீடு கட்டினாலும் எதற்கு வந்து 8ஆம் போர் இருந்துட்டா, இப்ப நம்ம வாஸ்து நல்லபடியா அமைஞ்சாலும் 8ஆம் போர் வந்தாங்கன்னா அந்த வாஸ்து நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்து யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதுங்க. 8ஆம் போர்ன்றது இந்த கிராமத்துல கூடவோ பாக்குறேன், அது உண்மைதானே? ஆமா சார், ஆமா சார், உண்மைதான் உண்மைதான். இந்த 8ஆவதா பிறந்தான்னா கிருஷ்ணன் பேர் வச்சு விடுவாங்க, 8ஆம் பேர் வந்து கிருஷ்ணன் வச்சு விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அல்லது இந்த கிட்டுச்சாமி, கிருஷ்ணசாமி இந்த மாதிரி பேர் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பேர்ல இருக்கிறவங்க வச்சு விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? கிராமத்துல இருக்கு. ஆமா சார், என் பெரியப்பாவுக்கு கிருஷ்ணன் தான் பேர், கிட்டு தான் 8ஆவது தான். ஓகே, சரிங்களா? இப்ப இதெல்லாம் நடைமுறையில வரும்போது அந்த 8ஆம் பேர் கிட்டுச்சாமின்னு வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க குடும்பத்துக்கு வந்து குடும்பத்துட்டு விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரி போனாங்கன்னா நல்லது. இவங்க குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இவங்க, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 8ஆவதா பிறக்கிறவங்களுக்கு வந்து அதிகப்படியா ரிஸ்க் எடுப்பாங்க. 8ஆவதா இது பண்ணாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையா பணத்தை போய் பெரிய அளவுல போய் இழந்துடுறாங்க, வீஞ்சி, அதாவது ஊருக்குள்ள வந்து முகம் காட்ட முடியாத மாதிரி ஒரு தன்மையில வந்து பாத்தீங்கன்னா போயிடுவாங்க. தாய் மாமனுக்கு கண்டிப்பா வந்து பாதிக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த இதெல்லாம் இருக்கு, நடைமுறையில பார்க்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா, இவங்க ஊர்ல விட்டு அந்த குடும்பத்தை விட்டு ஒட்டி உருவாடாம வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா இவங்களை அந்த வீட்டை வந்து பாதிக்காது, உறவினர்களை வந்து பாதிக்காது. சரிங்களா? இவங்க கூடவே இருந்தாங்கன்னா கண்டிப்பா தாய் மாமனர்களுக்கு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோ.
ஓகே. இப்ப இந்த மாதிரி அந்த 8 குழந்தைகள் அந்த மாதிரி எல்லாம் வர்றாங்க இல்லையா? இந்த மாதிரி வரும்போது இந்த 8 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இளமையிலேயே இறந்துருவான். இந்த 8 பேர் வர்றதுல யாராவது ஒருத்தவங்க வந்து இளமையிலேயே இறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அல்லது அவங்க அடிக்கடி வந்து அந்த இறப்பு நடந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு துக்க சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆமா சார், எங்க சித்தி 8வது. அவங்களுடைய அண்ணன் வந்து அதாவது ரொம்ப சின்ன வயசுல ஒரு 20 வயசு 22 வயசுல அப்படி வந்து இறந்துட்டாரு சார். அந்த மாதிரி தான் வரும். சின்ன வயசுல அந்த மாதிரி வரும். புரிஞ்சுக்கோங்க. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் 8ஆவதா பிறந்தாங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்கும். பெண்களுக்கு கூட பெருசா வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணாது. கண்டிப்பா பாதிப்பு இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆண்களா இருந்தாங்கன்னா அதிகப்படியான பாதிப்பு இருக்கும். அதுக்காக சொல்லுங்க. ஐயா டவுட்டுங்க. சொல்லுங்க. ஐயா அண்ணன் தம்பி 3 பேருங்க. அவங்க வந்து ஒரே காம்பவுண்டுக்குள்ள சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க, அப்படிங்களையா? அதாவது என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா வந்து ஒரே காம்பவுண்ட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த காம்பவுண்ட் அமைக்கிறதுக்கு தனித்தனியான விதிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து இது ஒரு தென்மேற்குன்னு வச்சுக்கோங்க, தெற்கு மேற்கு சைடுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து மேற்கு சைடு அப்படின்னு வச்சா இங்க வந்து மூத்தவர் இருப்பாரு, இங்க வந்து இளையமவர் இருப்பாரு, இங்க வந்து அதுக்கு இலசா இருப்பாரு. இந்த மாதிரிதான் இருக்கணும். இந்த பொதுவா இந்த மாதிரி வரும்போது ஒரே காம்பவுண்ட்ல வருது இல்லையா? இதுக்கு வந்து சில வாஸ்து விதிமுறைகள் அப்படிங்கறது நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். பொதுவா அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா? இப்ப இந்த மாதிரி வரும்போது இந்த பொதுவா இப்ப பாருங்க, இப்ப இந்த கூட்டு குடும்பமா இருந்தா வேற ஒரே கிச்சன் இருக்கும். கூட்டு குடும்பமா இருந்தா ஒரே கிச்சன் இருக்குமா இல்லையா? ஆமா. இப்ப தனித்தனி குடும்பமா இருந்தா என்ன பண்ணுது? 3 பேர் தனியா இருந்தாங்கன்னா 3 கிச்சன் நடக்கு இல்லையா? அப்ப அங்க வந்து பெண்களுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அவங்க அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. அப்படியா இருந்தாலும் எந்த மாதிரி பேச்சு வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். வரவு செலவுல எல்லாம் யாராவது தலையிட்டீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். இது யாருக்கு பாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூத்த அண்ணனுக்கு தான் பாரமா இருக்கும். சரி சரி, புரியுங்களா? மூத்தவர் யாரோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரம் இருக்கும். அதை விட இளையவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாரம் கம்மியா இருக்கும். இவர் வந்து அப்படி கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த லைன் வீடுகள் எந்த மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகள் இருக்கு. சரிங்களா? கூடுமான வரைக்கும் இந்த லைன் வீடுகள்ல வாடகைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமா ஒரு தனி வீடா பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. சரிங்களா? அல்லது அந்த கார்னர் வீடா இருந்துட்டீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது, பெருசா டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. சரிங்களா? அந்த லைன் வீடுகள்ல என்னென்ன தவறுகள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாய்லெட் அமைக்கிறதுல பெரிய மிஸ்டேக் பண்ணி விட்டுருவான். லைன் வீடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட் அமைக்க ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா டாய்லெட் அமைக்கணும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? நம்ம பல விதிகள் இருக்கு. நான் அதை பத்தி எல்லாம் நம்ம கிளாஸ்ல இருக்கு, நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கு, அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். சரிங்க சரிங்க. சரி, அண்ணன் வந்து கீழே இருக்கிறாருங்க. சரிங்க. தனி கீழே அண்ணன் வந்து கீழ் போர்ஷன் இருக்கிறாருங்க. 2 தம்பிகளுமே மேல தனித்தனியா இருக்கிறாங்க. மேல 2 போர்ஷன். அவங்க அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா மரியாதை கொடுக்க மாட்டாங்க. சரி சரி. அண்ணனுக்கு வந்து அந்த மேல தம்பி இருப்பாங்க இல்லையா, பெருசா மதிப்பு ஒரு முக்கியத்துவம் மரியாதை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சரி ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போதும். கண்டிப்பா கண்டிப்பா. அவரும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. சரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்க மாட்டாங்க. இப்ப ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றாங்க. இப்ப இந்த இவங்களே வந்து ஒரு குடும்ப பிசினஸே நடக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்காங்கன்னா யார் வந்து மேல இருக்காங்களோ அவங்கதான் வந்து அந்த பிசினஸ் வந்து டீல் பண்ணுவாங்க. அவங்க டீல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் இப்ப நடக்கும்போது இப்ப இந்த மாதிரி வரும் இல்லையா? குடும்ப தொழில் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மேல யார் இருக்காங்களோ அவங்க சொல்றது எல்லாருமே கேட்பாங்க. அவங்கள வச்சு ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னா சாதிச்சுக்கலாம். கீழே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பா போயிடும். முடிவு எடுக்கிறதுலேயே அது சில பாதிப்புகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சொல்றேன். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார். வேற சார், இப்போ வடமேற்குல வந்து வாசல் இருக்கு, தென்கிழக்குல வந்து ஒரு பெரிய கிணறு இருக்கு சார், அப்படி இருக்கலாமா? இருக்க கூடாது. தென்கிழக்கு அப்படிங்கறது அக்னி மூலை, அங்க வந்து கிணறு இருக்கு. அது காம்பவுண்ட், அத பிளாட் விட்டு காம்பவுண்ட் வால்ல இருந்தா கூட அது கணக்கா சார்? கண்டிப்பா கணக்கு தான். கண்டிப்பா கணக்கு. சில வழிமுறைகள் இருக்கு மேடம், அது பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இப்ப நீங்க இருக்கிறத வந்து சில இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. இனி ஒரு இடம் வாங்கும் போது இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அதை வந்து வாங்காதீங்க. ஓகே ஓகே சார்.
இருக்கிறதுக்கு என்ன நம்ம அதை மாடிஃபை பண்ணமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம பரிகாரமா எடுத்துக்கலாம். இன்னி நான் ஒரு இடத்த நான் போய் வாங்க போறேன், அதுக்கு வந்து ஏதாவது ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க, யாரா இருந்தாலும் சரி. ஓகே சார். ஓகே. காரணம் புரியுங்களா? இருக்கிறதுக்கு நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம், அது நம்ம ஒரு சில சூழ்நிலை காரணமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி அப்படிங்கறது வந்து அங்க இருக்கு இல்லையா, தண்ணி போய் நெருப்பு அணைக்குது. அக்னி மூலை அப்படிங்கிறது என்னது? நெருப்பு சார். நெருப்பு. தண்ணி அங்க இருக்கும்போது என்ன பண்ணும்? நெருப்பு அணைச்சிடும். என்ன பண்ணும்? நெருப்பு அணைச்சிடும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அணைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பல வகையான பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா. ஓ சரிங்க சார், சரிங்க சார். சரிங்களா? அதனால அது கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி தவிர்க்கிறது நல்லது. ஓகே சார். ஓகே. இப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன சார் பண்ணலாம்? நான் சொல்றேன் மேடம், எனக்கு அந்த இதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க, நான் பாக்குறேன். எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை சார். சென்னைங்க. ஓகே, நான் சென்னை வரும்போது நான் சொல்றேன், நான் வந்து பாக்குறேன். ஓகே சார், நன்றி நன்றி. ஓகே சார். வேற சார் இப்ப நம்ம வீடுங்க சார், வடக்கும்னா வீடுங்க. இடையில வந்து 22 அடி ரோடு இருக்குங்க சார். இப்ப நாங்க இதுக்கு முன்னாடி கீழே இருந்தோம் சார், மேல வீடு இப்ப வீடு போட்டோங்க சார். போட்டோன்னே பார்த்தோம்னா நம்ம வடகிழக்குல வைக்காம 1.5 அடி தாண்டி வடக்கு வாசலா மேலையும் வச்சிருக்காங்க சார். ஆனா ஏத்த மாதிரி அந்த 22 அடி ரோடுக்கு ஆப்போசிட் வீடு, அந்த வீடு எட்ஜ் முடியும் இல்லைங்களா, அவங்க வீடு முடியுது. அதனோட இது வாசல்ல கொஞ்சம் ஒரு கால் பகுதி என்னுடைய ராஜ நிலவு நேர் வந்துங்க சார் வருதுங்க. ஆனா நமக்கு ஆப்போசிட்ல தான் வருதுங்க சார். ஆனா ரோடு இடையில குறுக்க இருக்கு. அது வேணா ரோடு இடையில இருந்தா பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க, பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த சில வழிமுறைகள்ல நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல சைடு தானே வருது, வடக்கு சைடு கிழக்கு சைடு நல்ல சைடு தானே வருது. அதனால நீங்க அதை பத்தி பரவாயில்ல, அதுக்கு நம்ம ரெமெடி பண்ணிக்கலாம். அந்த குத்தல்லாம் வராது இல்லைங்களா சார்? அந்த வீட்டோட குத்தல் பாதிக்காது இல்லையா? பாதிக்காது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த மாதிரி சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ ஓப்பன் லேண்ட் விவசாய நிலத்துல மேற்கு சாலையில மேற்கு புறம் சாலை வருது, வாயு மூலையில வீடு வருதுங்க சார். அந்த வாயு மூலைக்கு பக்கத்துல வடக்கால ரோடு வர்றதுக்கு வழி இருக்குங்க. அதே போல தெற்குலயும் வழி இருக்குங்க. மேற்குலயும் பாதை. எது மெயினா யூஸ் பண்றாங்க? எதை மெயினா யூஸ் பண்றாங்க? தெற்கு அதிகம் யூஸ் பண்றாங்கய்யா. தெற்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆமாங்கய்யா. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப இங்க வந்து வீடு போட்டிருக்காங்க, இது வந்து வாய்மூலைன்னு வச்சுக்கோங்க. இங்க வீடு போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி அமைக்க கூடாது சார். இப்ப இன்னைக்கு அதை பார்ப்போம், உங்களுக்கு தெரியும் ஏன் வந்து இதை அமைக்க கூடாது அப்படிங்கிறது தெரியும். அந்த வாயு மூலைக்கு வருது ரோடு, எங்க வருது ரோடு? இந்த சைடு வருதா? ரோடு மேற்கால வருதுங்க. ஓகே, இது மேற்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க. இப்ப இந்த வீட்டு இந்த இடத்துல வேற வழி எங்க இருக்கு? வழி எங்க இருக்கு? வீட்டை ஒட்டியே வழிங்கய்யா. தெற்குல எந்த சைடு இருக்கு? தெற்கும் வழி வடக்கும் வழிங்க. இங்க வருதா? ஆமாங்க. இது இந்த மாதிரி வருதா இல்ல தனியா இருக்கா? எனக்கு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு அனுப்பிச்சு விடுங்க. சரி, இன்னைக்கு பாப்போம், இன்னைக்கு சில விஷயங்கள் பார்ப்போம், இது என்ன காரணம் அப்படின்ட்டு பார்ப்போம். சரிங்க சரிங்க. ஏன்னா வந்து 3 பேர் அண்ணன் தம்பிங்க, லைனா வீடு இருக்குங்க. பட் எல்லாத்துக்குமே வடக்கு பக்கம் வழி இருக்க மாதிரி இருக்கு. அந்த வாயு மூலையில இருக்கிறதுக்கு சொட்டை இருக்குங்களா? சொட்டை இருக்கிற மாதிரி இருக்கா? யாராவது ஒருத்தவங்க முன்வழுக்கை அந்த மாதிரி இருக்கா? மூதாயிரல யாராச்சும் இருக்கா? இல்ல உங்களுக்கு யாரா அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கா சொட்டை இருக்கா? மூதாதையருக்கு இருந்தது, இருந்திருக்கு. ஆமாங்க. சரிங்க, பாப்போம். தலைமுடி சீக்கிரம் விழுந்துரு சார். இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா தலைமுடி விழுந்துரும். இப்ப இது வந்து ரொம்ப டேஞ்சர்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். தெருக்குத்து அப்படிங்கிறது ஆகும்னு சொல்லியிருக்கோமா? இங்க பாருங்க, 2 பக்கம் குத்துது. இப்ப இந்த 2 இருந்தங்காட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கு. இது இல்லாம இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடும். அதை பத்தி பாப்போம், இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பாப்போம். நான் டிராயிங் குரூப்ல போட்டு விடுறேங்க. ஓகே, அனுப்பிச்சு விடுங்க, பாத்துக்கலாம். ஓகே சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். அபார்ட்மெண்ட் வீடுங்க சார். மேடம் அபார்ட்மெண்ட்டுக்கு தனி மேடம். இந்த லைன் வீடு மாதிரி அபார்ட்மெண்ட்டுக்கு சில விதிகள் இருக்கு, அதை தனியா பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் நார்மலா வீட பார்ப்போம். இல்ல சார், என்னன்னா அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு ஏக்கர் கணக்கா இடம் காலியா இருக்குங்க சார். அதுல பூரா முட்டுக்காடு இதா இருக்கு. அது ஏதோ எந்த சைடு அந்த மாதிரி காடு இருக்கு? காடு எந்த சைடு வருது? வடக்கு பக்கம் வருதுங்க சார். இடையில ரோடு.
நல்லதுதான். வடக்கு பக்கம்லாம் இருந்தா நல்லதுதான். இன்னைக்கு பாப்போம் அந்த உச்ச நீச்சத்தை பத்தி நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம். சரிங்க சார். வாஸ்து பாக்குற முறை வந்து ஜோனுக்கு ஜோன் சேஞ்ச் ஆகுமா சார் முறை? இந்தியாவுக்கு வேற மாதிரி பாக்கணும், சவுத் இந்தியாவுக்கு வேற மாதிரி பாக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி இல்ல மேடம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா ஒரு வாஸ்து பாக்குறாங்க அப்படின்னா அந்த அங்க இருக்கக்கூடிய வழக்கத்துல அவங்க வச்சுதான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம நடைமுறையில நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சில பழமொழிகள் அப்படிங்கிறது அங்க வந்து வழங்கப்படும். இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இங்க கிராமப்புறத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த வெட்டுனெல்லாம் பார்ப்போம், வெட்டு பார்ப்போம் அல்லது தெருக்கூத்தெல்லாம் பார்ப்போம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையா அந்த ஈசான்ய மூளை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில இடங்கள்ல இப்ப இங்க கொங்கு ஏரியா, நான் இருக்கிறது கோயம்புத்தூர் ஏரியா, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லி வைக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லுவாங்க. அக்னி மூளை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுப்பு எரிக்கிறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இருந்தா அவங்க வந்து இருப்பாங்க, வேற பக்கம் போயிடுவாங்க. கணவர் விட்டு பிரிஞ்சு போறது, இந்த மாதிரி தன்மை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அப்ப நடைமுறையில இதே மாதிரி நடைமுறையில வழங்கப்படுற பழமொழிகளுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது மாறும். அவங்க சில வழிமுறைகளை பார்ப்பாங்க. ரூல் எல்லாம் ஒண்ணுதான். நீ இதே ரூல எங்க வேணாலும் நீங்க வச்சு பார்க்கலாம். சில பேர் வந்து காற்று தத்துவம், நார்த் வந்து காற்று தத்துவம், அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். நீங்களே வந்து இன்ட்ரோடக்ஷன் சொன்னீங்க சார். நார்த் ஈஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு பாத்ரூம் வச்சிருக்காங்க, நார்த் சைட்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸ்பெஷல் ரீசன் இருக்கா சார்? மேடம் பாப்போம் மேடம், பின்னாடி பார்ப்போம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே சார். ஓகே சார். வேற பழமொழிகள் அப்படிங்கிறது சும்மா சொல்லப்படல மேடம். அதுல ஏதோ ஒரு வகையா ஒரு தத்துவம் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கும், நம்மளுக்கு தெரியாம இருக்கும். எந்த ஒரு புராண இதிகாசங்கள்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா கூட, எந்த ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னா கூட, அதுல வந்து ஒரு நீங்க ஜோதிடம் சார்ந்து நீங்க இயங்குறீங்க, வாஸ்து சாஸ்திரம் சார்ந்து இயங்கும் போது பல வகையான கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு ஆனா அது என்னன்னா எல்லாருக்கும் அது புரியுற மாதிரி இருக்காது. அது ஏதோ ஒரு வகையா ஒரு சூட்சுமத்தை கொடுக்கும். சங்கேத பாஷையை கொடுத்து வச்சிருப்போம். சித்தர் பாடலே அந்த மாதிரி தானே இருக்கு, பரிபாஷையில தானே கொடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லப்பட்டது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத சொல்லி வச்சிருப்போம். எனக்கு வாஸ்து தெரியாது சார், உங்க கிளாஸ் தான் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார். ஓகே புரிஞ்சிரும் மேடம், புரிஞ்சுக்குவீங்க, நிறைய புரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்கு நிறைய கிளியர் ஆயிருப்பீங்க. ஓகே சார். அதுக்காக இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். ஓகே இப்ப பாருங்க, இப்ப இந்த குழந்தை இல்லாதவங்க அரச மரத்தை வந்து சுத்தணும், அரச மர பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊத்துனா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்துல இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு இருக்கு. நார்த் இந்தியால எப்படின்னு தெரியல. இருக்கு சார். இருக்கா? ஓகே. அரச மரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சம்னு வருது இல்லையா, குருவுக்கு உண்டான விருச்சம் நம்ம பார்ப்போம், இதுலயே இருக்கு. குருவுக்கு உண்டான விருச்சம் அப்படிங்கிறது அரச மரம். அப்போ அரச மரம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமா இல்லையா? குரு தானே புத்திரகாரகனா வருதானே. சூரியனுடைய அனுகிரகம் தேவை, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய அனுகிரகம் தேவை ஒரு குழந்தை உற்பத்தி ஆகணும் அப்படின்னா. அந்த அமைப்புல குரு அப்படிங்கிறது அரச மரத்தை குறிக்குது. அங்கேயே அந்த விருட்ச சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து கொடுக்கப்படுதா இல்லையா? ஒவ்வொன்றும் அதுக்குள்ள ஒரு தத்துவம் அப்படிங்கிறது வந்து பொழிஞ்சிருக்கு. இப்ப எத்தனை பேர் மகாபாரதம் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் மகாபாரதம் படிச்சிருக்கீங்க? மகாபாரதத்துல அவ்வளவு ஜோதிட ரகசியங்கள் இருக்கு. நீங்க படிக்க அது வேற மாதிரி இருக்கும். அது என்னன்னா உங்களுக்கு அது பார்க்கணும், அதுக்குள்ள போனீங்கன்னா தான் புரியும். இப்ப பாருங்க, இப்போ துரியோதனன் இருக்காரு, வேற யார் இருக்காரு? தர்மர் இருக்காரு. அப்படி வச்சுக்கோங்க, 2 அணின்னு வச்சுக்கலாம். இப்ப துரியோதனனுக்கு வந்து ஏன் வந்து கிருஷ்ணன் உதவல? கிருஷ்ணரை பார்க்க போகும்போது அர்ஜுனன் வந்து காலடியிலே உட்கார்ந்து இருந்தாரு, துரியோதனன் வந்து தலைக்கிட்டு இருந்தாரு சார். கண் பார்வையில முதல்ல அர்ஜுனன் தான். எப்பவுமே அந்த இறங்கி போறவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை அதுல வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் அதாவது துரியோதனன் வந்து பரணி நட்சத்திரம், துரியோதனன் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். துரியோதனன் என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம். கிருஷ்ணன் அப்படிங்கிறது ரோகிணி நட்சத்திரம். இந்த பரணிக்கு வந்து இந்த ரோகிணி அப்படிங்கிறது வந்து எந்த நட்சத்திரமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாராபலன் ஒண்ணு பார்ப்பாங்க. தாராபலன் பார்க்கும்போது பரணி, கார்த்திகை, ரோகிணி 3வது தாரையா வந்து அது வரும். இப்ப 3வது தாரை அப்படின்னா என்னங்க? இப்ப தாராபலன் தான் நிறைய படிச்சிருப்பீங்களே. 3வது தாரை அப்படிங்கிறது என்னது?
சார் விபத்து இப்ப இவங்களை அழிக்கிறதுக்கு யாரு வந்து உதவி பண்ணா? கிருஷ்ணர் தான் உதவி பண்ணாரு. காரணம் புரிஞ்சுக்கோங்க, அதுல அவ்வளவு ரகசியம் இருக்கு. எல்லாத்தையுமே தத்துவார்த்தமா நீங்க பாத்தீங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும். புரியுங்களா? எங்க ஒரு செய்தி இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு ஜோதிட ரீதியா ஒரு தத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இது யாரும் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளா புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்தோமா? இந்த மகாபாரத்தை நம்ம எழுதுனோமா? நம்ம கண்டுபிடிச்சோமா? இல்லைங்க. புரியுங்களா? அதுக்கு குருநாதர்கள் இந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாருங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அது புரிஞ்சுது. அதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அது தத்துவார்த்தமா புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதே மாதிரிதான் ஜோதிடம் சரி, வாஸ்து சாஸ்திரம் சரி. இப்ப எத்தனை பேருக்கு ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு? வாஸ்து சாஸ்திரம் நம்மளால ஓகே பலன் பார்க்க முடியும் அப்படிங்கறது எத்தனை பேருக்கு நீங்க வந்திருக்கு? இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்டீங்க. எல்லாருக்குமே வந்திருக்கு. எல்லாத்துக்குமே வந்திருக்குங்க. வந்திருக்கும். ஏன்னா அதாங்க, ஏன்னா இப்ப இந்த கேள்வி எல்லாம் எந்த மூல நூல்லையும் இல்ல. இப்ப நீங்க கேட்ட கேள்வி மூல நூல்ல ஏதாவது கேட்டு வச்சிருப்பாங்களா? இல்ல இப்ப தற்காலத்துல நிறைய எழுதி வைக்கிறாங்க இல்லையா, அவங்க ஏதாவது கேட்டு வச்சிருப்பாங்களா? மூல நூல் எழுதும் போது அபார்ட்மெண்ட்டே இல்லையே. அது கரெக்ட் தான். மூல நூல் எழுதும் போது மாட மாளிகைல இருந்துச்சு. மூல நூல்ல இருக்கு சார். ஒரு வீடுனா எப்படி கிட்டத்தட்ட 1000 வீடுகள் வரைக்கும் அதுல இருக்கு. 1000 வீடு எப்படி கட்டணும்னு வரைக்கும் சாஸ்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்துல இருக்கு. அப்பவே அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்பவே அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு விதிகள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்துல இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது அரண்மனை கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அரசருக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாரு? அமைச்சர் இருப்பாங்களா இல்லையா? அமைச்சர் இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு அடுத்த கிரேட்னா அவங்களுக்கு ஒரு அதை விட கொஞ்சம் குறைவா வந்து பலம் இருக்கிற மாதிரி குறைவான மதிப்புல வந்து கட்டுவான். இருக்கா இல்லையா? மத்தவங்க சாதாரணமா இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் கீழே சாதாரணமா தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்து அந்த கிரேடு தகுந்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கிரேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோ லெவல்ல வந்துருவாங்க. இதே லோ லெவல் வந்து ஹை லெவல் போவாங்களோ அவங்க அப்படியே டாப்ல இருப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் தான். ஆரம்ப காலத்துல இருக்கு அபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000 அறைகளை என்னமோ படிச்ச மாதிரி ஞாபகம். ஓகே, இதை கேக்குறீங்க இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு இப்ப அந்த கோயில்லாம் பாருங்க. இப்ப கோயில்லாம் வந்து ஆகமப்படி வந்து கட்டுறாங்க, சாஸ்திரப்படி வந்து பாத்தீங்கன்னா கட்டுறாங்க. சபதி வச்சு வந்து பாத்தீங்கன்னா அதை நிர்மாலயம் பண்றோம். அப்ப அந்த அமைப்புல ஒரு கோயில்லாம் பாருங்க 1000 வருடங்கள் வந்து கடந்திருக்கு. 1000 வருடங்கள் கடந்திருக்கா இல்லையா? ஆமாங்க சார். அதையும் தாண்டி கோயில் எல்லாம் கூட இருக்கு. 1000 வருடத்துக்கு தாண்டி இருக்கக்கூடிய இதெல்லாம் கூட இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஏன் இருக்கு, அவர் எந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி நேரத்துல அந்த கட்டிட வேலை தொடங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு, சுபகிரகங்கள் அப்படிங்கிறது லக்னத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும், லக்னத்துக்கு 10 இருக்கிற மாதிரி இருக்கணும், 4ல வந்து இருக்கணும். அந்த மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. இல்ல நம்ம மனைவி சாஸ்திரத்துல பார்ப்போம். சரிங்களா? ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஆரம்ப காலத்திலேயே வந்து அந்த நல்ல நேரம் எல்லாம் குறிச்சுதான், அந்த முகூர்த்தம் அப்படிங்கறத குறிச்சுதான் ஒரு கட்டடமா இருந்தாலும் சரி, ஒரு கோயிலா இருந்தாலும் சரி, வேற எதா இருந்தாலும் அதை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப இன்னைக்கு நேரத்துல அவங்க பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு இடம் வந்து நல்ல இடமா அல்லது தீய இடமா அப்படின்னு பாக்குறதுக்காக இந்த தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, நவதானியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி விட்டுருக்கான். இறைச்சி விட்டுட்டு அந்த 3 நாள்ல வந்து முளைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து முளைச்சு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நல்ல இடமாமா. 5 நாள் ஆச்சுன்னா ஓரளவுக்கு வந்து நார்மலான இடமாமா. இதே வந்து ரொம்ப பட்டு போச்சு, முளைக்கவே இல்லைன்னா அந்த இடத்துல தயவு செய்து இருக்காதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது நடைமுறையில எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தோஷமா இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தோஷமா இருக்கு, அங்க வந்து ரொம்ப பாடாவரி ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் வந்து இந்த மழை வர்றப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நவதானியம் எல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல வந்து இறைச்சி விட்டு வருவாங்க. அது முளைக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை எல்லாமே நீக்கி போயிருமாம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் நவதானியம் எல்லாம் போட்டு விட்டுட்டு அல்லது சோளம் அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு மாடை வந்து மேய விட்டுருவான். சரிங்களா? அதுக்கு அந்த மாடு மேய்ஞ்சுது அப்படின்னா மாட்டுல வந்து சகல விதமான தெய்வங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு. பசுமாட்டுல இருக்கு. நீங்க ஒரு பசுமாட்டை நினைச்சீங்கன்னாவே சகல விதமான தெய்வத்தையும் நினைக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறதுனால அது மாடு மேயும் போது அது அங்க மாடு மேய்ஞ்சிட்டு ஒரு சாணம் போட்டுட்டு அல்லது அந்த கோமூத்திரன்னு சொல்லியா அந்த மாதிரி மூத்திரம் மேய்ஞ்சுன்னா அந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்கிருமா. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, நடைமுறையில சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நவீனமா வந்து மாற்றப்பட்டிருக்கு. இப்ப ஏதோ ஒரு வீட்டுல இந்த கோமாதா பூஜை பண்றாங்க இல்லையா, அந்த வாஸ்து பூஜை பண்ணும்போது கிரகப்பிரவேசம் பண்ணும்போது
உள்ள வரும்போது ஏதாவது ஒரு பசு சாணமோ அந்த இடத்துல வந்து பசும் சாணமோ அல்லது கோமையமோ வந்து பொழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து நல்லா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே வந்து ரொம்ப ஒரு தோஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்றோம்? ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நிறைய வீடு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஆரம்ப காலத்துல அந்த வீடு வந்து வலிப்பாங்க, பசும் சாணத்தை வச்சுதான் வந்து வலிப்பாங்க. பசும் சாணத்தை வச்சுதானே வலிச்சிருக்காங்க ஆரம்ப காலத்துல. இப்ப அந்த சாணம் போட்டு மெழுகிற பழக்கம் வந்து இப்ப இருக்கா? இல்லைங்க சார். அமாவாசையில வலிச்சிருக்காங்க, வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வலிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு சில திதியில வலிச்சிருக்காங்க, பௌர்ணமி திதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா வலிச்சிருக்காங்க. இப்போ அவங்க சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்து பாத்தீங்கன்னா வலிச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பசும் சாணத்தை நீங்க அதுல வந்து ஜீவகாந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இவங்க கூட சொல்லுவாங்க அதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த நேபாள்ல இருக்காங்க இல்லையா, நார்த் இந்தியாலே ஒரு சில இடத்துல இதை ஃபாலோ பண்றாங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க வீட்டுல வந்து ஒரு துக்க காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் போகணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த பஞ்சகவி எல்லாம் பண்ணி அதை வந்து குடிக்க சொல்லுவாங்க. யாராவது கேள்விப்பட்டு, நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நேபாளிஸ் யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு துக்க காரியம் நடந்து இவங்க பாட்டி தாத்தா அந்த மாதிரி இறக்கும் போது அந்த இதை வந்து பயன்படுத்துவான். அந்த பசும் சாணத்தை அப்படியே வந்து குடிச்சிருவான். இந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் தீட்டு கிடையாதாமா. சின்ன குழந்தைங்க இருக்குங்க, அவங்களுக்கு எல்லாம் தீட்டு கிடையாதாமா. மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பெரியவங்க, அவங்க எல்லாம் வந்து உப்பு போட்டு கூட சாப்பிட மாட்டாங்க. நார்த் இந்தியாலேயே ஒரு சில இடத்துல இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. நடைமுறையில நீங்க பார்த்தா மத்தவங்க கூட பழகும் போதுதான் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி அனுபவ ரீதியா நீங்க கத்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கும். இது யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோஷம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஐயப்ப சாமி மாலை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு இந்த தீட்டு காரியத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அல்லது ஏதோ ஒரு வகையா அந்த தீட்டு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒரு தீட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணை அந்த மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னா கூட இந்த ஐயப்ப சாமி மாலை போடும்போது அதை இதை பயன்படுத்திட்டாங்க. புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சிலர் கேள்விப்பட்ட மாதிரி கூட இருக்கலாம். பசும் சாணத்துல அந்த இதெல்லாம் போட்டுட்டு முழுகிடுவாங்க, அந்த கோமம் எல்லாம் போட்டு குடிச்சிருவாங்க. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? புதுசா இருக்கா? இல்ல எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஏனாலும் பரவாயில்ல, கேள்விப்பட்ட மாதிரி இருந்தா பரவாயில்ல. புரியல. ஒரு மலையாள படத்துல வந்ததுங்க சார் இது மாதிரி. ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டிருக்கும் போது ஒரு தீட்டு பட்டுச்சு, இந்த மாதிரி கோமியத்தை குடிக்க சொல்லுவாங்க சார். ஓகே. மலையாள படம் பாக்குறது வழக்கம் இல்லைங்க. ஜென்ரலா சொல்றதுல நடைமுறையில் இருக்கக்கூடியது. அவர் அந்த இதை பத்தி கேட்டதுனால சொல்ல வேண்டியது இருக்கு. இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கிறதா நான் சொல்றேன். என்ன குறிப்பு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும், எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. புரியல சொல்லுங்க, கேட்கல. ஓகே மேடம், நன்றி. இப்ப பாருங்க, இந்த பசு என்ன பண்ணுமாமா, பசு வந்து பசுக்கும் மனிதனுக்கும் உண்டான தொடர்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பொதுவா வந்து இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பசு வந்து அவங்க தானே போய் பராமரிப்பாங்க, போய் பார்ப்பாங்க. இந்த ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுமாடுகளுக்கு எல்லாம் பேசும் சக்தி வந்து இருந்திருக்கு. இது வந்து ஒரு எப்போ படிச்சது. ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசும் சக்தி வந்து இந்த பசுமாடுகளுக்கு எல்லாம் இருந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது மத்தவங்க அந்த அமானுஷங்கள் எல்லாமே வந்து பசுமாடுகளுக்கு வந்து தெரியும், விலங்கினங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப பேச முடியாது இருக்கு இல்லையா, இப்ப நாயா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, மற்ற விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே வந்து இந்த அமானுஷத்தை உணரும் ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கு. நல்ல சக்திகள் உணரும் ஆற்றல் அப்படிங்கிறதும் வந்து அதுக்கு இருந்திருக்கு. ஆரம்ப காலத்துல பேசக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கூட இருந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க உழவு ஓட்டிட்டு இருக்காரு, இது வந்து அந்த ஏர் ஓட்டிட்டு இருக்காரு, அந்த மாதிரி வச்சுக்கோ. அவர் வந்து 2 பசுமாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கு. என்ன பேசியிருக்கு? ஐயோ இன்னைக்கு வேற இவர் நைட்டு இறக்க போறாரே, இந்த யமதூதன் வந்து நேற்றே பார்த்துட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒருத்தர் வந்து அந்த 2 பசுக்குள்ள பேசியிருக்கு. இப்போ இவருக்கு வந்து வேற ஏதோ ஒரு வகையை அவங்க பார்த்துட்டாங்க. சரி, இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இதுக்கு வேற ஏதாவது மாற்று இருக்கா, தீர்வு இருக்கா, அந்த மாதிரி பரிகாரம் இருக்கா, அந்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்கு. அவங்க வந்து ஒரு சொம்புல வந்து பசும்பாலை வச்சு கீழே வச்சுட்டாங்கன்னா அந்த இதை வந்து
யமதூதர்கள் இருந்தாங்கன்னா அந்த பசும்பாலை வந்து குடிச்சிட்டு அதை போயிடுவாங்க, இவங்க உயிரை வந்து எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து கோவப்பட்டு, இப்ப யமதூதன் அப்படிங்கிறது இந்த யமதர்மராஜா எப்பவுமே அந்த நேர்மை தவறாதவர், அவர் தானே யமதர்மராஜாவா இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அதனால சிவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு சக்தி வந்து பறிச்சிருங்க, இதன் மூலியமா என்னோட தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அதோட தர்மத்தை அதாவது தவற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி வச்சுட்டார். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க வந்து ஏற்கனவே கூட கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த கதை அப்படிங்கிறது புதுசா கூட இருக்கலாம். இது எப்பவோ படிச்சது நினைவுல இருக்கு. விலங்குகளுக்கு அந்த பேசும் சக்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. ஓகே, இந்த பசு என்ன பண்ணுது, இந்த பேசக்கூடிய சக்தி இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப விலங்குகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த நுகர்வு திறன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுக்கு என்ன உடம்புல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நம்ம போய் அதை பராமரிக்கும் போது அது இப்ப ஏதோ ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஏதோ ஒரு நோய் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மூலிகையை போய் அதை வந்து சாப்பிட்றோம். காடுகளுக்கு மேய போகும்போது சாப்பிட்றோம். அதை சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சாணம் போடும், அது சாணம் போடும்போது அதை வந்து எடுத்து வீட்டை வந்து மெழுகி வைப்பாங்க. இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் பால் குடிக்குதா இல்லையா, பால் கொடுக்குதா இல்லையா, அந்த பால் கொடுக்கும் போதும் அதுல அந்த சக்தி அப்படிங்கிறது மூலியமா அந்த யார் ஓனரோ அவங்களுக்கு வந்து போகுது. அதனால அந்த பாரம்பரியத்துல இருப்பாங்க இல்லையா, பாரம்பரியமா இருக்கவங்க, மாடு கண்ணெல்லாம் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அது செல்வம்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? அந்த ஒரு சிலர் இந்த பால் கறக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அவங்களை விட்டு போகவே போகாது. அது வந்து மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கு அது பிடிக்காது, 2-3 நாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே பழகிடும். பால் கறக்கிறவங்கலாம் அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும் பாருங்க, மத்தவங்களுக்கு அது பிடிக்காத ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது, அதனால சொல்றேன். அதனால அதுக்கு இது வந்து ஒரு தீமையானது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, சொல்லணும்னு தோணுது அதுக்காக சொல்றேன். சரிங்களா? அப்ப பசுமாடு அப்படிங்கிறது உயர்ந்ததா இல்லையா? இப்ப பாருங்க, பசும் சாணம் போட்டு வலிக்கிற வழக்கமே வந்து கிடையாது. இன்னும் கிராமப்புறத்துல இப்ப என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாகணும் அப்படிங்கறதுக்காக அந்த பசும் சாணம் காலங்காலத்துல வாச தொளிப்பாங்க. அப்பெல்லாம் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. இப்ப அந்த வாச தொளிக்கிற பழக்கமே இல்ல, வெறும் தண்ணி போட்டு தொளிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. இந்த பசும் சாணம் போட்டு வலிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சாணி பவுடர் போட்டு வலிச்சிட்டு இருக்காங்க. எப்படிதான் அவங்களுக்கு சாணி பவுடர் பேன் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த வாசல பார்த்தாலும் கிராமப்புறங்கள்ல போகும்போது ஒண்ணு ப்ளூ கலரா இருக்கு, சரி இந்த ஒண்ணு கரும்பச்சை கலர்ல இருக்கு, அல்லது வந்து மஞ்சள் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ இந்த புதுசா இன்னும் நிறைய இதெல்லாம் வந்துருச்சாமா, இந்த பவுடர் போட்டு இது பண்ற மாதிரி எல்லாம் வந்துருச்சா. புரியுங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசும் சாணம் எல்லாம் போடும்போது அதுல அந்த ஜீவ உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த ஜீவகாந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். பசும் சாணத்துல பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறோம், அதுதான் காரணம். சரிங்களா? நம் முன்னோர்கள் சாதாரணமா ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்கலாம், அது நம்மளுக்கு இப்ப புரியல, இப்ப நம்ம மாத்திட்டோம். பாத்திரம் எல்லாம் எங்க கழுவுவாங்கன்னா, சமைக்கிறது ஒரு பக்கமா இருக்கு, பாத்திரத்தை வீட்டுக்கு வெளியே போட்டுதான் வந்து கழுவுவாங்க. இப்ப பாருங்க, அங்கேயே வந்து வாஷ் பேஷன் வச்சிடறாங்க, சிங்க் வச்சிரு அங்கேயே வந்து கழுவுறாங்க. இப்ப இந்த அதிகப்படியான ஒரு வீட்டுல வந்து பண பிரச்சனைக்கு காரணம் அடுப்பு பக்கத்துலயே இந்த சிங்க் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். முதல்ல அந்த மாதிரி கழுவுறீங்க, பணம் வந்து என்னால மிச்சம் பண்ணவே முடியலன்னா முதல்ல அதான் நிறுத்தி பாருங்க, வெளியே எங்கேயா வச்சு கழுவி பாருங்க. இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் நிறைய வீடுகள்ல பார்க்கும்போது வீட்டுல வந்து இந்த சாப்பிட்ட எச்சி தட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே அந்த சிங்க்லயே போட்டுட்டு அவங்க போட்டு தூங்கிறாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. இது வந்து பண செல்வ இழப்பையும் வந்து காமிக்கும். அதுக்கப்புறமா செல்வ கண்டிப்பா இழந்துரும், ஏதோ ஒரு வகையா போய் இழந்துரும். நோய் வந்து சீக்கிரமா வந்துடும். இந்த கிருமிகள் உற்பத்தி ஆகுமா ஆகாதா? அந்த மாதிரி இருக்கும்போது நோய் அப்படிங்கிறதும் அதிகப்படியா வந்து வர்ற வாய்ப்புகள் அதிகமா. அதனால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து கவனமா இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப சாதாரணமா ஒரு வெஜிடேரியனா இருக்கிற வீடா இருந்தா பரவாயில்ல, இப்ப நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நீங்க போட்டீங்கன்னா அதுல பயங்கரமான கிருமிகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இப்ப நல்லா யோசிச்சுக்கோ. அதிகப்படியா இந்த சங்கடப்படுறது வீட்டுல பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டு அவங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்துறாங்க, அப்படியே போட்டு வச்சுட்டு இருந்துடுறாங்க. நான்வெஜ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்க என்ன பண்றாங்க, தூக்கி அப்படியே அந்த 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 இதெல்லாம் இருக்கு, அந்த குப்பையெல்லாம் டஸ்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு படுத்துறாங்க. இந்த மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப தவறு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா துஷ்ட ஆன்மாக்கள் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்பா இருக்கும். ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யாராவது ஒரு நான்வெஜ் பண்ணாங்கன்னா அடுத்த நாள் வந்து வலிச்சு விட்டுருவாங்க, இந்த வெள்ளிக்கிழமை வலிச்சு விடுவாங்க.
பொதுவா மத்த நாள்ல இப்ப இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த நாள்ல வேணாலும் நான்வெஜ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் எல்லாம் கிடையாது. புரியுங்களா? அது குறிப்பிட்ட நாள் எடுப்பாங்க, மாசத்துல ஒரு டைம் 2 டைம் எடுப்பாங்க. இப்ப பாருங்க நினைச்ச டைம் எப்ப வேணாலும் போய் சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு, எப்ப வேணாலும் வீட்டுல பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய அந்த கால மாற்றத்தினாலதான் நம்ம வந்து இவ்வளோ நல்லாம இருக்கும், இவ்வளவு சீரழி இருக்கும். நம்ம இதுதான் காரணம். புரியுங்களா? அப்ப அந்த கூடுமான வரைக்கும் ஒரு சில விஷயங்களையாவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக இது வந்து சொல்றோம். சரிங்களா? ஓகே சார், வேற ஏதாவது கேட்கணுமா? இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். இந்த இது வந்து கொஞ்சம் வரலாற்றோட இதுவானது. பூம்புகார் வந்து கடல் கொண்டதுக்கு அப்புறமா அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர், அதாவது நகரத்தார்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கும் தனியா சில ஊர்கள் வந்து அமைச்சுக்கிட்டாங்க. அந்த பூம்புகார் வந்து கடல் கொண்டதுனால இந்த செட்டிநாடு சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தரை மட்டத்துல இருந்து, குறிப்பா கடல் மட்டத்துல இருந்து குறிப்பிட்ட உயரம் தான் அந்த முதல் வாசப்படி அப்படின்றது, அது வீட்டுக்குள் நுழையிற வாசப்படின்றது இருக்கும். அந்த ஊருக்கு நிறைய தடவை போயிருக்கேன். காரைக்குடி அந்த ஏரியாக்கள்லாம் நிறைய தடவை போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அரை பனைமரம் உயரத்துக்கு தான் அந்த உள் வாசப்படி அப்படின்றத இருக்கும். பெரிய பெரிய மரங்கள், ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா கட்டியிருப்பாங்க. 1000 ஜன்னல் வீடு, செட்டிநாடு அரண்மனை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அங்க யாருமே குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையவே இல்லை. எல்லாருமே அந்த ஊரை விட்டு வெளியவோ வெளிநாடுகள்லயோ வசிக்கிறாங்க. ஆமா, அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருப்பாங்க. நிறைய பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போயிருவாங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரிசு இல்லாம போயிடும். பெண் வாரிசுகள் மட்டுமே வந்து சந்ததி சந்ததியா வந்துட்டு இருக்கும். ஆமா சார். புரியுங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த நான் சொல்ல எந்த சமூகத்தையும் நான் வந்து உயர்வா தாழ்வா நான் பேச மாட்டேன், எப்பவுமே அதை பத்தி பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா வேற கல்யாணம் கூட பண்ணி வச்சிருவான். அவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கு, மறுபடியும் வேற இந்த 2-3 கல்யாணம் கூட ஆரம்ப காலத்துல நடந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையும் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சில சாபங்கள் அப்படிங்கறது அங்க வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதுவும் ஒரு காரணம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாரையும் தவறா சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதாவது நடைமுறையில பார்த்த விஷயத்தை தான் சொல்றேன். அங்க வந்து எப்பவுமே வந்து ஆண்களுக்கு வந்து கணவனுக்கு வந்து பெரிய லெவல மதிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. வெளியே பார்த்தாங்கன்னா மதிப்பு கொடுப்பாங்க. வீட்டுல எல்லாம் போனாங்கன்னா காலை பிடிச்சி விடுறதே இவங்களதான் இருப்பாங்க. மனைவி காலை பிடிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னு ஒரு நீதி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பல இது நடந்திருக்கு. சரிங்களா? அது அது வேணாம் சார், அது நம்ம பேசுவோம், இன்னும் பேசுவோம். அப்ப அந்த வாஸ்து அமைப்பும் வந்து பாதிப்புக்குள்ளான ஒரு அமைப்பா தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க அதாவது ஒரு வீடு அப்படிங்கிறது ரொம்ப குறுகலா இருந்தாலும் ஒரு பிரச்சனை கொடுக்கும், ரொம்ப பெருசா இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கும். அந்த அப்ளை சொன்னோம் இல்லையா? ஆமா ஆமா சார். உங்களுக்கு அந்த பில்டிங்ல தங்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் சொன்னோமா இல்லையா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க பாட்டுக்கு வீட்டுல பாத்துட்டு வேற யாராவது ஒருத்தங்க பாத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்கும்? ஓகே ஓகே ஓகே. புரியுதுங்களா? அதுக்கு அந்த அதாவது பஞ்சபூதங்களுடைய சமநிலை தான் வாஸ்து சாஸ்திரமா இருக்கு. இப்ப அவங்க அங்க கட்டி வச்சுட்டு அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு அந்த அதாவது என்னன்னா அந்த ஒரு பெருமைக்காகவே அங்க வந்து நிறைய வீடுகள் அப்படிங்கிறது வந்து கட்டப்பட்டு பெருமைக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் நடந்திருக்கு. இப்ப ஆண் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது ஆண்கிட்ட இருக்கிற மிஸ்டேக். இப்ப இந்த மாதிரி 3 பெண்கள் 4 பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஆரம்ப காலத்துல நடந்திருக்கு. எல்லாம் கேள்விப்பட்டது, நானே வந்து பார்த்திருக்கேன். அப்படி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? அதனால இதெல்லாம் வந்து ப்ராப்ளம். இப்ப நம்ம எது நம்ம மிஸ்டேக் பண்றோமோ அது அதோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா வந்து அனுபவிச்சே ஆகும். அதான் அதோடைய தத்துவம். சரிங்களா? அதே தான் இங்க வாஸ்து சாஸ்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எல்லா சாஸ்திரத்திலுமே அது சூட்சுமம் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கும். அது ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டா பரவாயில்ல. சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப டாஸ்மார்க் அப்படிங்கிறது சாராய கடையா சொல்லப்படுது. இப்போ ஒரு இடையில கூட ஒரு பதிவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன். என்ன போட்டிருந்தாங்கன்னா, அங்க வந்து எந்த வாஸ்து இதுவும் பயன்படுத்துறது கிடையாது. என்ன பண்ணுது, எந்த வாஸ்து அப்படிங்கிறது அங்க பயன்படுத்துறது கிடையாது. அங்க வந்து பூஜை நடக்கிறது கிடையாது, எல்லாமே நடக்கிறது கிடையாது. அங்க வந்து பயங்கர கூட்டமா இருக்கு. என்ன காரணம்னு கேட்டாங்க. யாராவது யோசிச்சிங்களா? இந்த பதிவு யாராவது பார்த்திருக்கீங்க? அது வாஸ்து சாஸ்திரத்துல ஒரு விட இருக்கு, ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு விட இருக்கு. ஜென்ரலா மட்டும் சொல்லி வைக்கிறேன். டாஸ்மார்க் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி குறிக்கு சார். கும்பராசி வந்து டாஸ்மார்க் ராசி, அப்படி புரிஞ்சுக்கோங்க. திசைகள்ல வந்து எது வந்து குறிக்குது? இது இந்த வடக்கு யாருடைய இது? குபேரன். அப்புறம் அங்கேயே காசு போகாது. வரும் சார், கட்டாயம் வரும் சார். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு பதிவு பார்த்தேன் இடையில. என்னன்னா அந்த பொங்கல் வந்து சாப்பிடுறாங்க,
பொங்கல் வந்து சாப்பிட்டா ஒரு 100 தாய்க்கு சமம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு வச்சிருந்துச்சு. இது எதுக்குடா வந்து பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வருது 100 தாய்க்கு சமம்னு சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய காரகத்துவம். நீங்க ஏதாவது பரிகாரமா நீங்க சந்திரனுக்கு வந்து பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா பொங்கல் வந்து கொடுத்தீங்கனாலும் போதும். இப்ப இந்த பொங்கல் வந்து பாருங்க, இப்ப நிலா மாதிரி தான் கொடுக்குறான், இப்படித்தானே கொடுக்குறான். நிலா மாதிரியே இருக்கு பாருங்க, அந்த பழுப்பு கலர்ல தான் இருக்கும். அதுல அந்த சந்திரனுடைய வடிவம் வந்து பிறை வடிவம். முந்திரி பருப்பு போடுறாங்களா இல்லையா? உண்டுங்க சார், மெயினா உண்டுங்க சார். குறுமிளகு எல்லாம் போடுறாங்களா, அந்த கரும்புள்ளி எல்லாம் அந்த குறுமிளகா இருக்கும். குறுமிளகு அப்படிங்கிறது என்னதை குறிக்குது? சூரியனை குறிக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த இங்க இருந்து பார்க்கும்போது அங்கங்க அந்த மேடு பள்ளங்களா தெரியும் இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் அந்த பொங்கல் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தாய் தானே ஒரு குழந்தைய வந்து தாளாட்டி சீராட்டுறா. அதே மாதிரி இந்த பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வர்றதுக்கு அது ஒரு காரணம். புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கோங்க. சந்திரனுடைய வீட்டுல தானே குரு வந்து உச்சமாறாரு. ஆமாங்க சார். நெய் அதிகப்படியா ஊத்தப்படக்கூடிய ஒரு இது வந்து இதுதான். பிரியாணிக்கு அடுத்தபடியே இதுதான். பிரியாணிங்கிறது வேற தத்துவம், ஜென்ரலா தெரிஞ்சு. நீங்க பாக்குற விஷயமா இருக்கலாம், அது ஒண்ணு வாஸ்து சாஸ்திரத்தோட தொடர்பு கொண்டு இருக்கலாம், அல்லது நீங்க இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தோட தொடர்பு கொண்டு இருக்கலாம். அதை நீங்க பார்த்து ஈக்குவேட் பண்ணி புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். எனக்கு என்னன்னா, நீங்க எல்லாருமே வந்து கற்பனை பண்ணணும், இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கம். புரியுங்களா? இதுல எனக்கு இது தெரிஞ்சதுனால நான் பெரியவனோ சின்னவனோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தகவலை, நான் கேள்விப்பட்ட தகவலை, நான் இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்த தகவலை, குருநாதர் மூலியமா கத்துக்கிட்ட விஷயத்தையும் சரி, நான் நடைமுறையில படிச்ச விஷயத்தான் சரி, எப்போ ஒரு விஷயம் படிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் அப்படியே வந்து ஏற்றிக்க மாட்டேன். நடைமுறையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். புரியுங்களா? அது ஏதோ ஒரு வகையா எங்களுக்கு ஒரு பூர்வ ஜென்மத்துல ஒரு பாகியம் பண்ணிருக்கும் போல தெரியுது. சரிங்களா? அது அந்த குருநாதருடைய அருள் இறை அனுகிரகம் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. காரணம் புரியுதுங்களா? அதனால இதுல பெரியவங்க சின்னவங்க, நீங்க தான் பெரியவன் நான் தான் சின்னவன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அந்த மாதிரி யாரையுமே யாரும் வந்து பெருசு சிறுசு அப்படிங்கிறத வந்து தயவு செய்து பார்க்காதீங்க. சரிங்களா? எப்பவுமே ஒரு பழமொழி வந்து இருக்கு, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அதனால அதெல்லாம் கடந்து வந்துட்டே இருக்கணும். புரியுங்களா? நம்ம யாருக்குமே யாரும் வந்து போட்டி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களோட இலக்கு வேற மாதிரி இருக்கும், நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் போட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். அது ஆரோக்கிய போட்டினா அடுத்தவங்க நீங்களும் வளரலாம், நம்மளும் வளரலாம், அடுத்தடுத்து என்னன்னு பார்க்கலாம். யாரு கூட போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தன் நீங்க நல்லா பயில்வானா இருக்கீங்க, ஒரு ஒல்லியா இருக்கிறவன சண்டை போடுற கூட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? எலியாரை, அதான் அது பழமொழி சொல்லுவாங்க, அந்த படத்துல கூட வந்துச்சு, இந்த எலியாரை வலியாரை அடித்தால் வலியாரை வந்து தெய்வம் அடிக்குமாம். சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. இப்ப நிறைய இடத்துல இது வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அதை தெரியாம அதை அப்படியே அதை வந்து மேம்போக்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. இந்த மாதிரி எல்லாம் இப்ப இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால கூடுமான வரைக்கும் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து யோசிச்சிங்கனாவே போதும். இதுல இந்த வாஸ்தாசத்துக்கு கம்பல்சரியா அது வந்து தேவை. அதுக்காக சொல்றேன். இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் இன்னைக்கு வகுப்பு. சரிங்களா? அந்த கேள்வி பதில் செஷனா இருக்கிறக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையா ஒரு மத்தவங்க பாக்குறவங்களுக்கும் ஒண்ணு தெரியும், ஓகே ஏதோ ஒண்ணு இருக்கு புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம வெறும் படிச்சுட்டு மட்டும் வந்து சொல்ற கிடையாது, அனுபவ ரீதியா இருந்தா மட்டும்தான் பேச முடியும். தைரியமா சொல்ல முடியுமா? முடியும். நான் வந்து அத பத்தி நாலேஜ் இல்லாம நான் சொல்ல முடியுமா? சும்மா நான் கிளாஸ் போட முடியாது. காரணம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுல அந்த அனுபவம் இருக்கு. இடையில வந்து தொல்லைகள் ஜாஸ்தியா இருந்துச்சு. இங்க இருந்து சென்னைக்கே போயிட்டு வருவோம், மறுபடியும் திருப்பி சென்னைக்கு கூப்பிடுவான், மறுபடியும் சென்னைக்கு போயிட்டு வரும், மறுபடியும் திருப்பி கூப்பிடுவாங்க. சென்னைக்கே போயிட்டு இருந்தா எப்ப நம்ம வேலையை பாக்குறது? முடியாது. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நிறைய வெளியூர் பயன்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக வாஸ்து பாக்குறது விட்டது. இன்னும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் லோக்கல்ல மத்த பக்கம் கூப்பிடுறது பழைய கிளைண்ட்டுக்கு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால இப்ப நம்ம வாஸ்தை பத்தி நம்ம வந்து பாக்குறது இல்ல, அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதை நான் இங்க வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. சரிங்களா? அதை பத்தி பரவாயில்ல, அது ஏன்னா போட்டிகள் நிறைந்த உலகம்னு சொல்லிட்டோம் இல்லையா? போட்டிகள் இருந்தா நல்லது, ஆரோக்கியமான போட்டி, நீங்களும் வளரலாம் நம்மளும் வளரலாம். பொறாமைகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பா போயிடும். ஓகே ஓகே சார். இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் நான் வெளியே போகணும். ஓகே, இதுல பாருங்க, இதுல வந்து உச்சம் நீச்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படிங்கறது பயன்படுத்தும்.
உச்சம் நீச்சம் அப்படிங்கிற வார்த்தை வந்து வாஸ்து சாஸ்திரத்துல பயன்படுத்துறோமா இல்லையா? இருக்குங்க சார், இருக்கு. இத வந்து பெரிய ஒரு கம்பசூத்திர மாதிரி அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த எழுதி வச்சவங்களும் சரி, இந்த மூலநூல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா சரி, மத்த வாஸ்து நிபுணர்கள் எழுதுறதா சரி, ஒரு சிம்பிளான விஷயத்தை வந்து அப்படியே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அதை அப்படியே வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிளான ஒண்ணு. சரிங்களா? அவங்க பேசுவாங்க பாருங்க, இப்ப இந்த வாஸ்துசாஸ்திரம் வரவங்களே இது உச்சப்பகுதியில இருக்கு, நீச்ச பகுதியில் இருக்கு, உச்சப்பகுதியில் இருக்கு, நீச்ச பகுதி அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. வந்த பார்த்தா நம்ம உச்சம் சொல்றாங்களா நீச்சம் சொல்றாங்களா மாதிரி தப்பா உங்களுக்கு அந்த புரிதல் வந்து இதா இருக்காது. அவங்க சொல்றதுக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லி வைக்கிறாங்க. சரிங்களா? உச்சம் நீச்சத்தை ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் வைக்கிறேன், இதை நீங்க பாத்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். இது நாளா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கோங்க. இந்த பகுதியெல்லாம் இது பிளஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உச்சம்னு அர்த்தம். இது வந்து உச்சம்னு அர்த்தம். இது வந்து உச்சத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது அப்படியே நீச்சம்னு அர்த்தம். இந்த இதுக்கு ஆப்போசிட்ல இது இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் இருந்தா இங்க வந்து என்ன பண்ணுது? மைனஸ். ஒரு பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் வந்துருது. இங்க மைனஸ் வந்துருச்சு, இங்க என்ன வரும் சார்? பிளஸ் வரும். இங்க மைனஸ் வந்துருச்சு, இங்க என்ன வரும்? பிளஸ் வரும். இங்க என்ன வரும்? இங்க மைனஸ், இங்க பிளஸ் வந்துருச்சு, இங்க என்ன வரும் சார்? மைனஸ் வரும். அவ்வளவுதான். இதுதான் உச்சம். இந்த பிளஸ்ஸா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உச்சம். இந்த பிளஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து உச்சம். நீச்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது? மைனஸ்ன்னு அர்த்தம். இந்த உச்சத்துக்கு இன்னொரு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, உச்சம்னா மேடுன்னு அர்த்தம். சாரி, உச்சம்னா பள்ளம்னு அர்த்தம். உச்சம்னா என்னது? பள்ளம்னு அர்த்தம். உச்சம்னா பள்ளம், ரொம்ப பள்ளமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீச்சம் அப்படின்னா மேடுன்னு அர்த்தம். உச்சம்னா வந்து பள்ளம், நீச்சம்னா வந்து பாத்தீங்கன்னா மேடுன்னு அர்த்தம். உச்சம்னா பள்ளம், நீச்சம்னா வந்து பாத்தீங்கன்னா மேடுன்னு அர்த்தம். இந்த தெருக்குத்து அப்படிங்கிறது வந்து எந்த கிரகத்துக்கு உண்டானது சொன்னோம்? ராகு. எல்லாம் கிரகமே சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்ப இருக்கிற நூல்ல எல்லாம் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. உச்சம் அப்படிங்கிறது என்ன கிரக, சாரி, தெருக்குத்து அப்படிங்கிறது என்ன கிரகத்துக்கு சொன்னோம்? ராகுன்னு சொன்னோம். இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க இருந்து ஒரு தெருக்குத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இது மூலைகளை வந்து பிரிச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மேல வச்சுக்கோங்க. நேத்தே பார்த்திருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தென்கிழக்கு, இங்க வந்து வடமேற்கு. இந்த திசை புரிஞ்சது இல்லையா? இந்த இதை வச்சுதான் நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்ப இங்க பாருங்க, இது வந்து இப்ப பாருங்க, ஈசான்யம் அப்படிங்கிறது நல்லது இருக்கு கெட்டது இருக்கா இல்லையா? நல்லது இருக்கு கெட்டது இருக்கா, இல்ல நல்லது மட்டும்தான் இருக்கா? ரெண்டுமே இருக்கு சார். ரெண்டுமே இருக்கா? இந்த மூலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வடக்கு வந்து நல்ல உயர்ந்த திசை, கிழக்கு அப்படிங்கிறது உயர்ந்த திசை. இந்த வடக்கும் கிழக்கும் சேரும்போது அது ரொம்ப உயரமான ஒரு திசை, உயரமான தன்மை கொடுக்குது. அதனால ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஈசான்யம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமே நன்மையா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரெண்டு பக்கம் நன்மையா இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இந்த தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேடான பகுதி. இது வந்து பாரம் நிறைந்த பகுதின்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப லேசான பகுதின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த மேடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து தண்ணி அப்படிங்கிறது வந்து மேட்ல இருந்து எங்க போகும்? பள்ளத்துக்கு போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க வீட்டு கழிவு நீர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ கழிவு நீர் ஏதாவது இருக்கு, அல்லது நம்ம வாஷ் பேஷன்ல இருந்து தண்ணி கூட விடுறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து கழிவு தண்ணியா இல்லையா? ஆமாங்க சார். கழிவு தண்ணியா இல்லையா? ஆமா சார். அது வந்து எங்க போய் சேரணும்? பள்ளத்துக்கு போகணும். பள்ளத்துக்கு போய் சேரணும். இப்ப பாருங்க, இப்ப இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல பள்ளம் இருக்கு.
இது பள்ளம் தானே, பிளஸ்னாவே பள்ளம் தானே? ஆமாங்க. ஆமா சார். இப்ப இந்த மாதிரி பகுதியில போச்சுன்னா அது அப்படியே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருமாமா. இதே வந்து நீச்ச பகுதி வந்து மேடு. இப்ப இங்கிருந்து நம்ம மேல தண்ணி ஊத்துனா யார் மேல விழுக்கும்? கழிவு தண்ணி நம்ம மேல ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலே எவ்வளவு சார்? சார் நம்ம அப்போ மேலே இந்த காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்தை நோக்கி இந்த கழிவு நீர் மத்த வெளியேறது எல்லாமே வந்து மத்த பக்கம் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி வச்சிடறான். சரிங்களா? இப்ப இந்த நார்த் இந்தியால மேடம் நீங்க கேட்டீங்க இல்லையா, அதுக்கு இந்த விடை அப்படிங்கிறது இதுதான். புரிஞ்சு சார். நீங்க அந்த இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸே புரிஞ்சுது சார். இருந்தாலும் நீங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஓகே சார், புரிஞ்சு சார். புரியுதுங்களா? ஏன்னா எப்பவுமே எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் அந்த மாதிரி இருந்தாலும் சில விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம சில ரெமெடிஸ் நம்ம இருக்கு. அது சில ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை நான் சொல்றேன், நீங்க அதை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து இப்ப இங்க பாருங்க, இங்க இருந்து ஒரு தெருக்குத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இது யாரோட? இது வந்து குருவுடைய இதா, குரு பிளஸ் கேதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட்டை குழந்தைகள் எல்லாம் வருது இல்லையா, ரெட்டை குழந்தைகள் பிறக்குது இல்லையா, அந்த மாதிரி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையா பிறக்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன், செயற்கையா பிறக்கிறது கிடையாது. இப்ப ரெண்டு முட்டை 3 முட்டை தான் வைக்கிறாங்க. செயற்கையா இது போகும்போது 3 கருமுட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. அதுல 2 வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஆயிருக்கு. ஒரு சிலதுல 3 கூட, இப்ப 3 குழந்தை பிறக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து டெஸ்ட் டியூப் பேபின்னு எடுத்துக்கலாம். இப்ப நடைமுறையில வந்து அதோட தன்மைகள் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி இருந்தா நல்ல அமைப்பா இல்லையா? இரட்டை குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுக்கும். சரிங்களா? சூழ்நிலை வாஸ்து வந்து சம்பந்தப்படாம இந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த குடும்ப தலைவனுக்கு இவருடைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறது கிடையாது சார். 2 குழந்தைகள் இவருக்கு வேற எப்படி பிறக்கும்? குரு அப்படிங்கிறது வருட கிரகமா இருக்கு. குழந்தை அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கு ஒண்ணுதான் பிறக்கணும்னு இருக்கு. இப்ப இங்க இருந்தா டபுள்ல கொடுக்குமா? ஒண்ணு ரெட்டை குழந்தையா பிறக்கலாம், அல்லது அதுக்கு ஆப்ஷன் இல்லாட்டி என்ன பண்ணும், சூழ்நிலை வாசம் மூலியமா பாதிக்கப்பட்டுச்சுன்னா வேற ஏதாவது ஒரு வகையா இவங்க மூதாயிரத்துல பாத்தீங்கன்னாலும் 2 தார தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அல்லது இவருடைய குழந்தை வெளியே வளரும். நான் வெளிப்படையா நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன், இது சொல்லணும். புரியுங்களா? அப்ப எல்லா தெருக்குத்து மூலியமா நன்மை உண்டு, தீமை உண்டு. அந்த சூழ்நிலை வாஸ்து வந்து சம்பந்தப்பட்டுச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. நன்மையான பலனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இதே வந்து தீமையா வந்து ஒரு தெருக்குத்து இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது வேற வகையா ஒரு பாதிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். மனசுல வந்து அப்படியே ஒரு மாத்தி விட்டு. இப்ப இது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இது வந்து ஒரு 22 டிகிரி வச்சுக்கோங்க. ஒரு திசைக்கு வந்து 45 டிகிரின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அந்த மாதிரி வரும்போது 2 பகுதி கொண்டது தானே இது ஒரு திசையா இருக்கு. இந்த மூளைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 2 திசை கொண்டது தானே ஒரு மூளையா இருக்கு. 2 திசைகளுடைய பகுதி வருது இல்லையா? அப்ப இந்த பகுதி வந்து 22 டிகிரி கொண்டது, இந்த பகுதி அப்படிங்கிறது 22 டிகிரி கொண்டது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும். சரிங்களா? இதை பத்தி பார்ப்போம். இதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இதுல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத பேச போறோம். உதாரணத்துக்கு இது வந்து சொல்லி வைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்து வந்து இறந்துரும். சூழ்நிலை வாஸ்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஈசானிய மூலியமா வந்து தெருக்குத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அடிக்கடி இறந்துகிட்டே இருக்கும், அல்லது அடிக்கடி அபாஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில தன்மைகள் அப்படிங்கிறது கூட வரும். சரிங்களா? அதெல்லாம் ஒரு காரணம். நல்லாதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பிளாட்டை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஓ உச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா தெருக்குத்து இருக்கு, சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சிருவீங்க. சூழ்நிலை சரியா இருந்தாதான் அது வேலை செய்யும். எப்பவுமே அந்த சூழ்நிலை வாஸ்து மீறி எந்த வாஸ்து வேலை செய்யாது? தல வாஸ்து வேலை செய்யாது. தல வாஸ்து மீறி கிரக வாஸ்து அப்படிங்கிறது வேலை செய்யாது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சொல்ல வர்ற அப்படின்ட்டு. நீங்க கூட போய் தேடி பாப்பீங்க, எங்கடா அது இந்த மாதிரி நல்ல பலன் இருந்துச்சு எங்க காணான்னு நீங்க தேடி பாப்பீங்க. அந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறது தவறா போயிடும். காரணம் புரியுதுங்களா? இதெல்லாம் சூட்சுமா சொல்லப்பட்டிருக்கு.
இதை புரிஞ்சுக்கோங்க. இது இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்க சார். இந்த மாதிரி யாராச்சும் இருக்கா? தெருக்குத்தி யாராச்சும் இருக்கா? மூதாருக்கு 2 தாரை இருந்தா சொல்லலாம். ஐயா வணக்கம். நம்ம பெரியப்பா வீட்டுல இது மாதிரி தெருக்குத்து இருக்குங்கய்யா. ஆனா என்னன்னா அண்ணர்கள் யாருமே இங்க இல்ல. எல்லாம் படிச்சது அப்படி இப்படின்னு எல்லாம் ஆரம்ப நிலையில இருந்து வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இருந்ததே கிடையாது. 3 அண்ணனுங்களும் ஒரே நாள் வெளிநாடு போயிட்டாங்களா? படிக்கிறதுக்கு வெளிநாடு போயிட்டாரு. ஒரு அண்ணன் படிச்சு பேங்க் வேலையில இருக்காரு. அப்படின்னால அந்த வீட்டுல யாரும் சேர்ந்தே இருக்கிறது இல்ல. அந்த தெருக்குத்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா. அந்த மாதிரி அது இருந்தாங்கன்னா பாதிப்புன்னு அர்த்தம். ஃபர்ஸ்டே அந்த இதெல்லாம் சொன்ன இல்லையா, இந்த ஈசானி சைட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த அறிமுக வகுப்புல சொல்லியிருப்போம். என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது தாத்தாவோட மகன் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைவான், மகனை விட பேரன்கள் அப்படிங்கிறது அதிகப்படியா வளர்ச்சி அடைவான். கடைசியில எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு அந்த அங்க இருக்கக்கூடிய வாரிசுகள் என்னன்னா எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு போயிடுவான். இவங்க அப்டேட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில முடிவுகள் அப்படிங்கிறது இவங்க அப்பா தாத்தா எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. புரியல, இவங்க அப்பா இருந்திருந்தாலும் அப்படியே அந்த கேட்கற மாதிரி வெளியே இருக்கும். ஆனா இவரு தோணுனதை வந்து செஞ்சுட்டு போவார். அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதே இந்த வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுத்துரு. ஓகே சார். வேற யாராச்சும் இருக்கா? ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தானாவே வந்துட்டே இருக்குங்க சார். அது என்ன காரணம் சார்? நல்லதுங்களா? என்னங்க? கரையான் இருக்க கூடாது. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துரு. கரையான் அப்படிங்கிறது ராகுவை குறிக்கும் மேடம். கரையான் அப்படிங்கிறது ராகுவை குறிக்கும். சரிங்களா? ராகு வர்றது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லது கிடையாது. வீட்டுல இருக்கிறது இப்ப நீங்க ஏதோ ஒரு நிமித்தமா நீங்க ஒரு வீடை பார்க்க போறீங்க, அந்த வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப தவறா இருக்கும். நான் அந்த பழைய மாணவர்களுக்கு தெரியும், நான் ஒரு வீடு போய் வாஸ்து பார்க்கும்போது அந்த பிரசனம் போட்டிருந்தேன். சரிங்களா? அந்த பிரசனத்தோட உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து பதிவு பண்றேன். 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருந்துச்சு. சரிங்களா? அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு முஸ்லீமுடைய வீடு. இந்த ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து முஸ்லீம் அப்படிங்கிறவரை கொடுக்குது. வீடு இது வரைக்கும் கரையான். இது வரைக்கும் ஒரு செவத்துல இருந்தா பரவாயில்ல. அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த 3 வீடும் அந்த மாதிரி தான் இருக்கு. 3 வீடை பார்க்கணும். அந்த வீட்டுல அதே மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? அப்ப எப்பவுமே அந்த நிமித்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டுகிட்டே தான் இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அதான் சார், அந்த வயரிங் பாக்ஸ்க்குள்ளேயே அப்படியே ஃபுல்லா கரையான் அரைச்ச மாதிரி இருக்குங்க சார். ஃபுல்லாவே. அதான் மேடம், அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கரையான் அரிக்குது அப்படின்னா இமிடியேட்டா அதை வந்து சரி பண்ணிக்கும். இமிடியேட்டா அதை வந்து சரி பண்ணிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரமே வந்து கரையான் அரிக்காத மரங்களா தான் வச்சிருந்தாங்க. சரிங்களா? இப்பெல்லாம் அது இல்ல, மாறிடுச்சு. சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாறிடுச்சு. அதனாலதான் இந்த பாதிப்பு. ஓகே சார். வேற ஏதாவது கேட்கணும்? மண்ணு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சார். அது நல்லதுதான் சார். அதுல அந்த அதாவது ராகு தோஷத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க சார். கரையான் அந்த புத்துல கட்டுது இல்லையா, அந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து தேய்ச்சி குடிச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாமே போயிடும். அதுல அந்த சில அசிட்டிக் வந்து இருக்கு. அந்த உமிழ்நீர்ல வந்து சில அந்த ஆசிட் தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதாவது ஃபார்மிக் ஆசிட்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. சரிங்களா? அந்த ஆசிடோட அந்த மண்ணோட சேரும்போது எப்பவுமே அந்த மண் தத்துவம் பாதிக்கப்பட்டுச்சு, ஒரு பகுதியில மண் தத்துவம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னாதான் இந்த ஸ்கின் அலர்ஜி, இந்த ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து பாத்தீங்கன்னா வரும். இந்த 4 மூலைகளுமே அந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதே அக்னி மூளை பாதிக்கும் மூலியமா ஒரு தோல் வருதுன்னு வச்சுக்கோங்க, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா கொப்பளமா வரும். சரிங்களா? இதே வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து ஈசான்ய மூலை பாதிக்கப்பட்டதுனால கூட சில ஸ்கின் அலர்ஜி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வரும், ஒரு தேமல் மாதிரி வரும், அப்புறம் அப்படியே ஒரு வெண்புள்ளி மாதிரி வரும், அப்புறம் அப்படியே சரியாயிடும். சரிங்களா? இப்ப இந்த இதே வடமேற்கு வந்து பாதிக்கப்பட்டுச்சு, வெண்குஷ்டம் எல்லாம் வருது இல்லையா, அது வந்து வடமேற்கு பாதிக்கப்பட்டான். வடமேற்கு மூளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த வெண்குஷ்டம் வரும் இல்லையா, வெண்குஷ்டத்துக்கு இது வரைக்கும் ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியல. டாக்டர் கேட்டாவே அவங்க அப்படியே ரொம்ப யோசிக்கிறாங்க. அது அப்படிதாங்க ஒரு சில இதுக்காக வருங்க அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அதாவது மெலனினோட குறைபாடு அப்படிங்கறத அங்க அதோட தன்மை. சரிங்களா? பொதுவா தோல் அப்படிங்கிறது எங்க இருக்கு? மேல இருக்கு. தோல் வந்து பாத்தீங்கன்னா புதனை வந்து குறிக்குது. ஆமா. தோல் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி புதன் அப்படிங்கிறது தோலை குறிக்கும். நீங்க பாருங்க, இங்க ஏன் வந்து இது அந்த மாதிரி அலர்ஜி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து புதனுடைய பகுதி, இது வந்து சந்திரனுடைய பகுதி, இது வந்து சனியுடைய பகுதி. இந்த 3 காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் அலர்ஜியா வந்து வந்துடும். ஏதோ ஒரு வகையா அந்த வெண்குஷ்டம் மாதிரி வருது இல்லையா, வெண்குஷ்டம் பெருசா
இதா தெரியாது, ஆனா அந்த அருவருப்பா இருக்கும். மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு அருவருப்பா இருக்கு, நம்ம கூட பழகிறக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க, அந்த மாதிரி கூட இருக்கு. சரிங்களா? அதனால இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால எல்லா இடத்துலயுமே அதோட தன்மை இருக்கு. இதே வந்து இந்த இடத்துல பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலத்தத்துவம் வருது இல்லையா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சுன்னா செதிலா விழுகும். இந்த செதிலா விழுகும் இல்லையா, அந்த சொரியாசிஸ் எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் இந்த மூளை பாதிக்கப்பட்ட ஸ்கின் அலர்ஜி வரும்போது அதெல்லாம் பார்ப்போம். என்ன நோய் என்ன தன்மை அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். பின்னாடி இருக்கு நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கு. நோட் பண்ணி சார். வடக்கும் மேற்கும் ரோடு இருந்தா என்னங்க ஐயா பண்ணலாம்? தெருக்குத்துவா இருந்தா நான் சொல்றேன். நாளைக்கு பார்ப்போம். சார், டெல்லியில துவாரகான்ற ஒரு ஏரியால தான் நாங்க இருக்கோம். அந்த ஏரியா ஃபுல்லாவே உங்களுக்கு நிறைய வீட்டுல கரையான் இருக்குதான் இருக்கு. அப்ப அந்த ஏரியாவே அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும் சார்? மேடம், அதுக்கு ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரையான் வந்து அதிகப்படியா பிடிக்கிறது வந்து செம்மண் பூமியில அதிகப்படியா கரையான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும். செம்மண் பூமியில இப்ப நீங்க அந்த ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிவந்த மண்ணா இருக்கிற இடத்துல வாஸ்துசாஸ்திரப்படி இந்த மூல நூல் எல்லாம் பார்க்கும்போது சிவந்த மண்ணா இருந்துச்சுன்னா அங்க வந்து கட்டாதேன்னு சொல்லி வச்சு. ஏன்னா அந்த கரையானுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச மண்ணாமா. சரிங்களா? அதெல்லாம் இருக்கு. மண்ணெல்லாம், அதாவது ஒவ்வொரு மண்ணு வந்து பல வகையான தத்துவங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ளடக்கிதான். மண்ணுக்கு வந்து ஒரு வரலாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இந்த தெற்கத்திக்காரங்க வந்து அதிகப்படியா கோவத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? வடக்கு இருக்கிறவன், இப்ப இங்க நம்மளே சொல்லுவோம், வடக்கு இருக்கிறவன் வந்து அறிவாளி, தெற்கு இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா கோவக்காரன்னு சொல்றாங்களா இல்லையா? இல்ல சார், இங்க வந்து தெற்குல இருக்கவங்க அறிவாளி, வடக்கு இருக்கவங்க தான் கோவக்காரன்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க அங்க இருந்து மாத்தி சொல்றீங்க. ஓகே, பரவாயில்ல. இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஜாஸ்தி நமக்கு புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, மாறி இருக்கு. இப்ப இங்கிருந்து அங்க வரும்போது மாறி இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. பொதுவா இங்க வந்து அந்த மாதிரி இருக்கு. தெற்கத்திகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெற்கு வந்து என்ன கிரக ஆளுமை பண்ணது? செவ்வாய் ஆளுமை பண்ணு. செவ்வாய் வந்து வீரத்துக்கு உண்டான தெய்வமா இல்லையா? வீரத்துக்கு உண்டான கடவுள் வச்சிருக்காங்களா இல்லையா? கிரகம் அந்த மாதிரி தானே இருக்கு. செவ்வாய்க்கு உண்டான தெய்வங்கள் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப வீரமா அந்த கத்தி எல்லாம் வச்சிருக்கோம். கிரகமே அந்த மாதிரி தானே இருக்கு. வீர விளைஞ்ச மண்ணு அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேச்செல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் வீச்சு தான், அந்த மாதிரி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கு. ஓகே, சரி, ஓகே. நம்ம நாளைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நானும் நம்புறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே, என்ன சார் யாரு? யாருமே வெளில போல குருஜி. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு இதெல்லாம் கொடுக்கணும்ட்டு, பட் இது கொடுக்க முடிஞ்சது, நிறைய தகவல் கொடுக்க முடிஞ்சது. எனக்கு சந்தோஷம் தான் சார். இல்லைங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் இந்த வகுப்பு. அதான் சார், நாளைக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, தெருக்கூத்து என்றால் என்ன? தெருக்கூத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சாலை அப்படிங்கிறது இங்கிருந்து ஒரு சாலை வர்றது சார், ரோடு சார். ரோடு, சரி சார். இப்ப அது ஏன் வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரோட்ல வந்து அது ஏன் வந்து கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல நிறைய நடமாட்டம் நடந்துட்டே இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. நிறைய அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அங்க சில வகையான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரி, ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. இப்ப நீங்க கையை இப்படி தேய்ச்சிட்டே இருங்க, கொஞ்சமா தேய்ங்க, மெதுவா தேய்ங்க, ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது, ஒரு சூடு அப்படிங்கிறது வருதா இல்லையா? நல்ல ஸ்பீடா தேய்ங்க. அந்த மாதிரி வந்து அதுல என்ன போக்குவரத்தே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில ஜீவகாந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. ஒரு காந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது. இப்ப அது வந்து அதன் மூலியமா வரக்கூடியது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த தத்துவம். அதுதான் தெருக்கூத்து, ரோடு தான். தெருக்கூத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ரோடு தான், சாலை. ஓகே, சரி சரி. சரிங்களா? இதுக்கு எப்படி இந்த பொதுவா அந்த சாலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சனியை குறிக்கும். பொதுவா நம்ம நடைபாதை எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து சனியை குறிக்கும். அதை பத்தி எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். சரி சார். சரிங்களா? இந்த வகுப்புல நிறைய அந்த வாஸ்து தகவல் சார்ந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத நீங்க கத்துக்கீங்க. அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எதிர்காலத்துல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி சரிங்களா? அதுக்காகதான் இந்த மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நன்றி. ஓகே, நன்றிங்க. வணக்கம். நாம நாளைக்கு சந்திப்போம். வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி. மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. சார், யார் ஹோஸ்ட் சார்? சார் நீங்க தாங்க சார்.
மேடம் என்னோடது காணுமே, லீவ் மீட்டிங் மட்டும்தான் வருது. ஹோஸ்டா இருக்கிறாருங்க சார், முத்துப்பண்டியனா. ஓகே. சூரஜ் சார் ஓகே சூரஜ் சார். சார் அது சார் அந்த என் மீட்டிங் சார் ஆள் கொடுங்க சார். சார் நான் கோஹோஸ்ட் தான் சார், நீங்க ஹோஸ்ட் சார், முத்துப்பாண்டியான ஹோஸ்ட். ஆனா என்னோடது காமிக்க மாட்டேங்குது சார், என் மீட்டிங்கே வர மாட்டேங்குது, லீவ் மீட்டிங் தான் வருது. அப்போ முத்துப்பாண்டியான தான் சார் எண்டு கொடுக்கணும். கால் பண்ணட்டுமா? கால் பண்ணுங்க.